Hi students, welcome to Chem Free tutorial. In this video, let's see class 4 EVS, that is our wondrous world, chapter 2, exploring our neighborhood. Okay, exploring our neighborhood. Already தெரியும் exploring அப்படின்னா ஆராய்தல். Our neighborhood அப்படின்னா சுற்றுப்புறம். சுற்றுப்புறம்னா யாரு? நம்ம பக்கத்து வீட்டுக்காரர் அருகில் இருக்கிறவங்களா என்னன்னு சொல்லுவோம்? neighborhood. அப்போ நம்மளுடைய சுற்றுப்புறத்தை பற்றி ஆராய்ந்து தெரிந்து கொள்வோம் அப்படின்ற டாபிக்ல exploring our neighborhood அப்படின்ற டாபிக்ல இந்த லெசனை பற்றி படிக்க போகிறோம். On our way back home. ஓகேனா வீட்டுக்கு போகிற வழியில் இந்த இன்சிடென்ட் எல்லாம் நான் பார்க்குறேன். The classes got over and the school bell rang. ஓகே, கிளாஸ் முடிஞ்சுது. ஓகே, கிளாஸஸ் முடிஞ்சிச்சு. ஸ்கூல் பெல் என்ன ஆகுது? மணி அடிச்ச உடனே என்ன ஆகும்? எல்லாரும் ஸ்கூல் கிளாஸ் முடிஞ்சது. ஸ்டூடெண்ட்ஸ் டாக்ட் வித் எக்ஸைட்மெண்ட் அபவுட் தி வண்டர்ஃபுல் புக்ஸ் தட் தி டீச்சர் ஷோட் देम இன் தி லைப்ரரி. ஓகே, ஸ்டூடெண்ட்ஸ் பேசிக்கிட்டே வெளியில வருவாங்க இல்லையா? எல்லா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அப்படியே ஒரு வீட்டுக்கு போறோம் அப்படின்ற ஒரு சந்தோஷத்துல வெளியில வருவாங்க இல்லையா? உற்சாகத்துல, எக்ஸைட்மெண்ட் அப்படின்னா உற்சாகம். அபவுட் தி வண்டர்ஃபுல் புக்ஸ் தட் தி டீச்சர் ஷோட் देम இன் தி லைப்ரரி. ஓகே, லாஸ்டா அவங்க டீச்சர் லைப்ரரினா என்னன்னு சொல்லுவோம்? நூலகத்துல நிறைய புக்ஸ் காமிச்சாங்க. அதை பார்த்து அவங்க என்ன அவங்களுக்குள்ள பேசிட்டு வந்தாங்க இந்த அற்புதமான புக்ஸை பத்தி. ஓகே, இந்த உற்சாகமா அவங்க பேசிக்கிட்டு வந்தாங்க. The teachers, that is students talked with excitement about the wonderful books that the teachers showed them in the library. Okay, so school buses, okay, school buses and e-rickshaws were waiting at the gate. Okay, நமக்கே தெரியும் ஸ்கூல் முடிஞ்சோடனே என்ன இருக்கும்? ஸ்கூலோட வாசப்படியில் நிறைய என்ன இருக்கும்? ஸ்கூல் பஸ்ஸஸ், வேன், ரிக்ஷாஸ், ஆட்டோ ரிக்ஷாஸ். ஓகே, எல்லாமே என்ன இருக்கும்? ஸ்டூடெண்ட்ஸை வீட்டுக்கு பிக்கப் பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க இல்லையா? அதே மாதிரி ஸ்கூல் பஸ்ஸஸ் அண்ட் e-rickshaws were waiting at the gate. ஓகே, அவங்களோட கேட், ஓகே, கேட்டாண்ட எல்லாமே வெயிட் பண்ணிட்டு இருக்குது ஸ்டூடெண்ட்ஸை வீட்டுக்கு பிக்கப் பண்ணிட்டு போறதுக்காக தான். நவ்யா சார் கிராண்ட் மதர் ஸ்டாண்டிங் அவுட் சைட் த ஸ்கூல் கேட். ஓகே, நவ்யான்ற அப்படின்ற அங்கே ஸ்கூல் படிக்கிற ஒரு 4th ஸ்டாண்டர்ட் படிக்கிற கேர்ளு சார் கிராண்ட் ஃபாதர். பெரும்பாலும் என்ன சில வீட்டில் யாரும் வருவாங்க, தாத்தா பாட்டி எல்லாம் வந்து பிக்கப் பண்ணிட்டு போவாங்க இல்லையா? அதே மாதிரி அவளோட தாத்தாவை பார்க்குறா. ஓகே, ஸ்டாண்டிங் அவுட் சைட் த ஸ்கூல் கேட். ஓகே, ஸ்கூல் கேட்டுக்கு வெளியில் அவங்க தாத்தா நிற்கிறத நவ்யா பார்த்தா. ஷீ ரேன் அப் டு ஹிம். உடனே ஓடி போய் அவங்க தாத்தாவை பிடிச்சிக்கிட்டா. டாடாஜி, லெட் அஸ் டேக் த மார்க்கெட் ரூட் டுடே. டாடாஜி அப்படின்னா தாத்தா. ஓகே, தாத்தா நம்ம என்ன பண்ணுவோம் இன்னைக்கு? லெட் அஸ் டேக் த மார்க்கெட் ரூட் டுடே. ஓகே, இன்னைக்கு போகும்போது மார்க்கெட் வழியா போகலாமா அப்படின்னு கேட்குறாங்க. தே வாக்டு டு த பஸ் ஸ்டாப் வேர் சம் பீப்புள் வேர் ஆல்ரெடி வெயிட்டிங் ஃபார் த பஸ். அவங்க எங்கே போனாங்க? உடனே தாத்தா சரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பஸ் ஸ்டாப்புக்கு கூட்டு போறாரு. பஸ்ல தான் அவளை பிக்கப் பண்ணி வீட்டுக்கு கூட்டிட்டு போறாரு. தே வாக் டு த பஸ் ஸ்டாப் வேர் சம் பீப்புள் வேர் ஆல்ரெடி வெயிட்டிங் ஃபார் த பஸ். ஓகே, அங்கே பஸ் ஸ்டாப்புக்கு போனவொடனே என்ன பண்ணுவாங்க? நிறைய பேர் அங்கே பஸ் ஸ்டாப்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா? அதே மாதிரி நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறத யாரு? நவ்யா பார்த்தா. ஆல்ரெடி பஸ் ஸ்டாப்புக்கு போகிறாங்க. தாத்தாவும் யார்? தாத்தாவும் நவ்யா. இது தாத்தா, இது நவ்யா. ஓகே, நிறைய பேர் இங்கே என்ன பண்ணுறாங்க? வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, அப்போ என்ன வருது? பஸ் வருது. ஓகே, அதில் ஏறி எல்லாரும் உட்காடுறாங்க. பஸ் வரதும் போகிறதுமா இருக்குது. அப்போ பஸ் ஸ்டாண்டில் எல்லாரும் அங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்கிறது அந்த பிக்சர் காமிக்கிறாங்க. A bus stopped. உடனே ஒரு பஸ் வந்து நின்னது. The doors opened and everyone boarded the bus one by one. ஓகே, என்ன அது கதவு திறந்தது. இப்போ தான் நிறைய கதவு வச்சு பஸ்லாம் வருது இல்லையா? அது கதவு வந்து திறந்த உடனே everyone boarded the bus one by one. ஒவ்வொருத்தரா என்ன பண்ணாங்க? பஸ்ல ஏறினாங்க. நவ்யா found a seat by the window and watched the people outside. உடனே நவ்யா குழந்தைங்களுக்கு பிடிச்சது எது? நம்ம இந்த விண்டோ ஓர சீட்டு தான் இல்லை, ஜன்னல் ஓர சீட்டு ரொம்ப பிடிக்கும் இல்லையா? அதே மாதிரி நவ்யாவும் என்ன பண்ணா? ஒரு சீட்டு போய் உட்கார்ந்துக்கிட்டா விண்டோ கிட்ட. and watched the people outside. ஓகே, வெளியில இருக்கிற மக்கள் அவ வேடிக்கை பார்த்துட்டு வந்தா. As the bus passed a red post office on the corner. Okay, bus அப்படி போயிட்டே இருந்தது. போயிட்டு இருக்கும்போது வழியில் என்ன பார்க்குறா? ஒரு ரெட் போஸ்ட் பாக்ஸ் ஆன் த கார்னர். ஓகே, ஒரு மூலையில் என்ன பண்ணுறா? ஒரு போஸ்ட் பாக்ஸை பார்க்குறா. ஒரு ரெட் கலர் போஸ்ட் பாக்ஸை பார்க்குறா. நவ்யா பாயிண்டட் டு இட் அண்ட் செட், லுக் எ போஸ்ட் ஆஃபீஸ் டேடாஜி. உடனே அவன் என்ன சொல்கிறா? அதை பார்த்த உடனே தாத்தா கிட்ட, லுக் எ போஸ்ட் பாக்ஸ் டேடாஜி, அங்கே பார்த்தீங்களா ஒரு போஸ்ட் பாக்ஸ் இருக்குது அப்படின்னு அவங்க டாடாஜி கிட்ட சொல்கிறா. டாடாஜி செட். உடனே டாடாஜி சொல்கிறாங்க, எஸ் நவ்யா, ஆமாம் நவ்யா, யூ குட் ரைட் எ லெட்டர் அண்ட் போஸ்ட் இட் ஹியர். இந்த போஸ்ட் பாக்ஸில் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் என்ன பண்ணலாம்? லெட்டர் எழுதி அதில் என்ன பண்ணலாம்? அதில் போட்டு விட்டோம்னா யாருக்குன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாருக்குன்னா லெட்டர் எழுதணும்னா அதில் போட்டு அவங்களுக்கு ரீச் ஆகிடும். ஸோ யூ குட் ரைட் எ லெட்டர் அண்ட் போஸ்ட் இட் ஹியர் அப்படின்னு அவங்க தாத்தா சொல்கிறாரு. ஈ கண்டினியூட், வென் ஐ வாஸ் யங் ஐ யூஸ் டு ரைட் லெட்டர் டு மை பிரதர். உடனே அவர் சொல்லிட்டே இருக்காரு, நான் கூட சின்ன வயசாக இருக்கும்போது நான் என்ன பண்ணுவேன்? என்னோட பிரதருக்காக. ஓகே, ஐ யூஸ் டு ரைட் டு மை பிரதர். ஐ யூஸ் டு ரைட் லெட்டர்ஸ் டு மை பிரதர். என்னோட பிரதருக்காக நான் என்ன பண்ணுவேன்? லெட்டர்ஸ் எழுதி போடுவேன். ஹூ வாஸ் ஸ்டடிங் இன் டிஃப்ரெண்ட் சிட்டி. ஓகே, நானும் என் பிரதரும் வெவ்வேறு சிட்டியில் இருந்தோம். ஓகே, நான் என்ன பண்ணுவேன்? என்னோட பிரதருக்காக லெட்டர் எழுதி அதில் போடுவேன். ஐ யூஸ் டு ட்ராப் லெட்டர்ஸ் இன் த போஸ்ட் பாக்ஸ். அப்போ எங்கே போடுவேன் அப்படின்னா எழுதி லெட்டர் எழுதி இந்த மாதிரி போஸ்ட் பாக்ஸ், இந்த ரெட் கலர் பாக்ஸ் இருக்கு இல்லையா? அதில் தான் நான் ட்ராப் பண்ணுவேன், போடுவேன். தென் த போஸ்ட்மேன் ஹூ டேக் தெம் டு த போஸ்ட் ஆஃபீஸ். அடுத்து என்ன பண்ணுவார்? போஸ்ட்மேன் வருவார். அன்னைக்கு ஈவினிங் வந்து போஸ்ட்மேன் வந்து என்ன பண்ணுவார்? எல்லா லெட்டர்ஸையும் கலெக்ட் பண்ணி எங்கே கொண்டு போவார்? போஸ்ட் ஆஃபீஸுக்கு கொண்டு போவார். இந்த போஸ்ட் ஆஃபீஸில் என்ன பண்ணுவாங்க? சார்ட் அவுட்
பண்ணுவாங்க. சார்ட் அவுட்னா என்ன, தனித்தனியாக பிரித்து வைப்பாங்க. தனித்தனியாக லெட்டர்ஸை பிரித்து அக்கார்டிங் டு த ரீஜன், பகுதி வாரியாக அதை என்ன பண்ணுவாங்க, பிரித்து வைப்பாங்க. எந்தெந்த ஸ்ட்ரீட் வைஸ், அந்த ஏரியா வைஸ் அதை என்ன பண்ணுவாங்க, பிரித்து வைப்பாங்க. அண்ட் சென்ட் தெம் டு த டெஸ்டினேஷன், உடனே இமீடியட்டாக அங்கே அனுப்பி விட்டுருவாங்க அந்தந்த ஏரியாவுக்கு. போஸ்ட் ஆஃபீஸ் ஆஃபர் எ வெரைட்டி ஆஃப் அதர் சர்வீசஸ் டூ. இது மட்டும் இல்லை, நிறைய அதர் சர்வீசஸும் என்ன பண்ணுறாங்க, போஸ்ட் ஆஃபீஸ் பண்ணுறாங்க. ஆக்டிவிட்டி 1. ஓகே, ஆக்டிவிட்டி 1, ஃபர்ஸ்ட் ரைட் எ லெட்டர் டு ஃப்ரெண்ட் அண்ட் போஸ்ட் இட். ஓகே, நீ என்ன பண்ண, உன் ஃப்ரெண்டுக்கு லெட்டர் எழுதி அதை போஸ்ட் பண்ணு அப்படின்னு. எப்படி எழுதலாம், ஃபர்ஸ்ட்டு இப்போ உன் ஃப்ரெண்டு பேர் எழுதலாம், டியர் ரேயா அப்படின்னு எழுதலாம். ஹவ் ஆர் யூ அப்படி எழுதலாம். ஐ ஹோப் யூ அண்ட் யுவர் ஃபேமிலி மெம்பர்ஸ் ஆர் வெல் அப்படின்னு எழுதலாம். நெக்ஸ்ட், ஐ மிஸ் பிளேயிங் வித் யூ அண்ட் ஹேவிங் ஃபன் டுகெதர். ஓகே, நம்ம விளையாடினதை என்னால் மறக்க முடியாது. லாஸ்ட் வீக் நான் என்ன பண்ணேன், ஐ வென்ட் டு த பார்க் வித் மை ஃபேமிலி, வி பிளேடு சம் கேம்ஸ். ஓகே, ஐ ஆல்சோ காட் ஏ, நான் புதுசாக சைக்கிள் வாங்கியிருக்கேன். ஐ ஆல்சோ காட் ஏ நியூ பைசைக்கிள். ஓகே, அப்புறம் நெக்ஸ்ட் நம்ம கேட்கலாம், ஹவ் இஸ் ஸ்கூல் கோயிங் ஃபார் யூ, உனக்கு எப்படி இருக்குது ஸ்கூலு. ஓகே, ஐ ஆம் லேர்னிங் நியூ திங்ஸ் இந்த கிளாஸ், நான் புதுசாக திங்ஸ் எல்லாம் கற்றுக்கிறேன். ஐ ரியலி மிஸ் அவர் ஃபன் டைம் டுகெதர். ஓகே, டேக் கேர், கன்வே மை விஷஸ் டு யுவர் ஃபேமிலி அப்படின்ற மாதிரி ஒரு லெட்டர் நீ உன் ஃப்ரெண்டுக்கு எழுதலாம். டீச்சர் கேன் டேக் ஸ்டூடெண்ட்ஸ் ஆன் எ ஃபீல்ட் ட்ரிப் டு எ போஸ்ட் ஆஃபீஸ் டு எக்ஸ்ப்ளோர் வேரியஸ் ஆக்டிவிட்டீஸ் தட் டேக்ஸ் பிளேஸ் தேர். ஓகே, டீச்சர்ஸ் என்ன பண்ணுவாங்க, ஸ்டூடெண்ட்ஸை கூட்டிகிட்டு போயிட்டு ஒரு ஃபீல்டு ட்ரிப் மாதிரி, எஜுகேஷனல் ட்ரிப் மாதிரி எங்கே கூட்டு போகலாம், ஒரு போஸ்ட் ஆஃபீஸ்க்கு கூட்டு போய் அங்கே வேரியஸ் ஆக்டிவிட்டீஸ், இப்போ சொன்னாலே போஸ்ட் பாக்ஸ்லேருந்து கலெக்ட் பண்ணிட்டு வரது, அதை சார்ட் அவுட் பண்ணுறது, அதுக்கு சீல் வைக்கிறது, வெவ்வேறு பகுதியில் கொண்டு போகிறது, எல்லாத்தையும் என்ன பண்ண ஸ்டூடெண்ட்ஸை கூட்டு போய் காமிக்கலாம். ஓகே, என்கரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் டு ரைட் லெட்டர்ஸ் டு ஈச் அதர் இன் பேர்ஸ் ஆர் தட் இஸ் cyclically in groups of 3 so that all students both send and receive letters. ஓகே, அதே மாதிரி நீங்கள் கூட என்ன பண்ண, ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட 2 பேராவோ இல்லை 3 பேராவோ குரூப்பாக சேர்ந்து லெட்டர் எழுதுகிற லெட்டர் எழுதுகிற பழக்கத்தை கொண்டு வரலாம். ஸோ தட் ஆல் ஸ்டூடெண்ட்ஸ் போத் சென்ட், அது யாருன்னா டீச்சர்ஸ்க்காக. ஸோ தட் ஆல் ஸ்டூடெண்ட்ஸ் சென்ட் அண்ட் ரிசீவ் லெட்டர்ஸ். த ஐடியா இஸ் தட் ஸ்டூடெண்ட்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் லெட்டர் ரைட்டிங் அண்ட் த ஜாய் ஆஃப் சென்டிங் அண்ட் ரிசீவிங் லெட்டர்ஸ். இதுக்கு பின்னாடி இருக்கிற ஐடியா என்னென்னா, ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணணும், லெட்டர் எழுதுகிற ஹேபிட்டு கொண்டு வரணும். அதே மாதிரி லெட்டர் அனுப்புறதும் லெட்டர் ரிசீவ் பண்ணுற ஹேபிட்டும் கொண்டு வரணும். எக்ஸ்பிளைன் டு த ஸ்டூடெண்ட்ஸ் அபவுட் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் டுகெதர்னஸ் அண்ட் கம்யூனிகேஷன். ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட ஓகே இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் எல்லாம் ஒன்றா இருக்கிறத பற்றியும் அதே மாதிரி அவங்களுக்குள்ள ஒரு தகவல் பரிமாற்றத்தையும் டீச்சர்ஸு என்கரேஜ் பண்ணணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட், ரைட் அப்படின்ற டாப்பிக்கில், ஹாவ் யூ ஆர் யுவர் ஃபேமிலி மெம்பர்ஸ் எவர் சென்ட் ஆர் ரிசீவ்ட் எ லெட்டர் ஆர் எ பார்சல். ஹாவ் யூ ஆர் யுவர் ஃபேமிலி மெம்பர்ஸ், நீங்களோ இல்லை உங்கள் குடும்பத்தை சார்ந்தவங்களோ இது வரைக்கும் லெட்டர்ஸை அனுப்பியோ ஆர் ரிசீவ்ட் எ லெட்டர் ஆர் எ பார்சலோ இல்லை லெட்டரோ அனுப்பியிருக்கீங்களா இல்லை ரிசீவ் பண்ணியிருக்கீங்களா. எல்லாருமே என்ன பண்ணியிருக்கலாம், பார்சலை ரிசீவ் பண்ணியிருக்கலாம், இல்லைனா அனுப்பியிருக்கலாம். அப்போ என்ன எழுதலாம் இதுக்கு, எஸ் மை ஃபேமிலி அண்ட் ஐ ஹேவ் சென்ட் அண்ட் ரிசீவ் லெட்டர்ஸ் அண்ட் பார்சல் அப்படின்னு சொல்லலாம். சம்டைம்ஸ் என்ன பண்ணலாம், வி சென்ட் கிரீட்டிங் கார்ட்ஸ் டு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் டியூரிங் ஃபெஸ்டிவல்ஸ் அப்படின்ற ஆன்சரையும் எழுதலாம். நெக்ஸ்ட், ஹவ் டஸ் த போஸ்ட் ஆஃபீஸ் ஹெல்ப் பீப்புள் ஸ்டே கனெக்டட் வித் ஈச் அதர். அதே மாதிரி போஸ்ட் ஆஃபீஸ் எப்படி மக்களுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஓகே, மக்களாக கூட ஒரு இணைப்பை எப்படி போஸ்ட் ஆஃபீஸ் ஏற்படுத்துது அப்படின்றது செகண்ட் கொஸ்டின். ஹவ் டஸ் போஸ்ட் ஆஃபீஸ் ஹெல்ப் பீப்புள் ஸ்டே கனெக்டட் வித் ஈச் அதர் அப்படின்றதுக்கு ஆன்சர் என்ன பண்ணலாம், போஸ்ட் ஆஃபீஸ் என்னென்னலாம் பண்ணுது அப்படின்னா, போஸ்ட் ஆஃபீஸ் ஹெல்ப் பீப்புள் ஸ்டே கனெக்டட் பை என்ன பண்ணுது, டெலிவரிங் லெட்டர்ஸ், பார்சல்ஸ் அண்ட் greeting cards. அதே மாதிரி it also provides services like the money orders. Okay, make it easier for the people to send money order to their loved ones. இப்போ வெளியூர்லேயே வெளிநாட்டிலேயே பையன் படிக்கிறான்னா இமீடியட்டாக என்ன பண்ணுவாங்க, இப்போலாம் ஜிபேல அனுப்பிடுறோம். அதுக்கு முன்னாடியெல்லாம் என்ன பண்ணாங்க, மணி ஆர்டர்ஸ். ஓகே, மணி ஆர்டர் அனுப்புவாங்க. அப்போ இங்கேருந்து மணி அனுப்பிடுவாங்க, அவங்க கொண்டு போய் அவங்க கிட்ட சேர்த்துருவாங்க. அப்போ இந்த ஆன்சர்ஸை நம்ம எழுதலாம். நெக்ஸ்ட், டூ யூ நோ, உங்களுக்கு தெரியுமா, டூ யூ நோ. Long ago, people communicated using trumpets and carvings on the rocks. Okay, long ago அப்படின்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி people communicated, மக்கள் எப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் கம்யூனிகேட் பண்ணாங்க அப்படின்னா யூசிங் ட்ரம்பட்ஸ். ஓகே, ட்ரம்பட்ஸ்னா அது இருக்கு இல்லையா, ட்ரம் வச்சு அடிக்கிறாங்க இல்லையா. ஓகே, அதை வச்சு அடிக்கிறாங்க இல்லையா. அது மூலம் இன்றைக்கும் கிராமத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா இது மாதிரி தண்டோரான்னு சொல்லுவாங்க. அது மாதிரி கழுத்தில் மாட்டிக்கிட்டு ஜனங்களுக்கு கன்வே பண்ணுவாங்க. இப்போ நகராட்சி சார்பாக ஊராட்சி சார்பாக ஏதாவது அவங்களுக்கு சொல்லணும், வரி சம்பந்தமாக ஏதோ ஒரு இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும்னா இந்த மாதிரி ட்ரம்ப் வச்சு அடிச்சாங்கன்னா எல்லா ஜனங்களும் எல்லாம் ஒன்றா சேர்ந்துருவாங்க. அப்புறமா அவர் சத்தமாக சொல்லுவார். யூசிங் ட்ரம்பட்ஸ் அண்ட் கார்விங்ஸ் ஆன் த ராக்ஸ். அதே மாதிரி என்ன பண்ணுவாங்க, பாறைகளில் எழுதி வைப்பாங்க. அது மூலமாக அவங்க என்ன பண்ணுவாங்க, லாங் ஆகும். ஓகே, கொஞ்சம் நாளைக்கு ஓகே முற்காலத்தில் ஓகே ஜனங்கள்லாம் இப்படி தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் கம்யூனிகேட் பண்ணாங்க. ஏன்னா அப்போல்லாம் என்ன லெட்டர் வசதி எல்லாம் இல்லை. லேட்டர் அதுக்கப்புறம் தான் பீப்புள் ஸ்டார்டட் சென்டிங் லெட்டர்ஸ் கேரிட் பை மெசஞ்சர்ஸ் அண்ட் பீஜன்ஸ். அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, அவங்க லெட்டர்ஸ் அனுப்புறது எதை வச்சு அப்படின்னா மெசஞ்சர்ஸா. ஓகே, மெசஞ்சர்ஸ்னால் தூதுவரா யாரை அனுப்புனாங்க, பீஜன்ஸ். ஓகே, பீஜன்ஸ்
பிளேன்ஸ்னா என்னன்னு சொல்ல நம்ம பறவைகளை அவங்க அனுப்புனாங்க. ஓகே, பறவைகளோட காலில் கட்டி அதை என்ன பண்ணிடுவாங்க, அந்த இடத்துக்கு பழகிடுவாங்க, எந்த இடத்துக்கு போகணும்னு. அந்த இடத்துல போய் உட்காந்துதுன்னா அது காலில் கட்டி இருக்கிறத எடுத்து பிரித்து பார்த்தாங்கன்னா அதோட மெசேஜ் வந்துடும். ஸோ லேட்டர் பீப்புள் ஸ்டார்டட் சென்டிங் லெட்டர்ஸ் கேரிட் அவுட் பை மெசஞ்சர்ஸ். அண்ட் மெசஞ்சர்ஸ் அப்படின்னா தனியாக ஒரு தூதுவரை அனுப்புவாங்க, அங்கே போய் அதை கொடுத்துட்டு வர சொல்லி. மச் லேட்டர், அதுக்கப்புறம் கொஞ்ச நாளைக்கு பிறகு த போஸ்டல் சர்வீசஸ் கம் இன் டு பீயிங். அதுக்கப்புறம் தான் என்ன வந்து த போஸ்டல் சர்வீசஸ் கேம் இன் டு பீயிங். இட் வாஸ் யூஸ்டு டு சென்ட் லெட்டர்ஸ். ஓகே, அப்புறம் தான் போஸ்ட் பாக்ஸ் அப்படின்னு வந்தது, போஸ்டல் சர்வீஸ் வந்தது. ஓகே, அது எதுக்குன்னா போஸ்ட் பாக்ஸ் எதுக்குன்னா இட் இஸ் யூஸ்டு டு சென்ட் லெட்டர்ஸ், பார்சல்ஸ் அண்ட் இம்பார்ட்டன்ட் டாக்குமெண்ட்ஸ் டு அதர்ஸ். மற்றவங்களுக்கான என்னது லெட்டர் ஆகும், பார்சல் ஆகும், இம்பார்ட்டன்ட் டாக்குமெண்ட்ஸ் அனுப்புறதுக்கும் எது நம்ம யூஸ் பண்ணுறோம், போஸ்ட் பாக்ஸஸ் யூஸ் பண்ணுறோம். வித் டைம் நியூ இன்வென்ஷன்ஸ் லைக் த டெலிஃபோன், ரேடியோ அண்ட் டெலிவிஷன் மேட் இட் ஈஸியர் டு கம்யூனிகேட் அண்ட் ஷேர் இன்ஃபர்மேஷன். இப்போ நவீன காலத்தில் நியூ இன்வென்ஷன், புதிய கண்டுபிடிப்புகள் மூலமாக என்னது டெலிஃபோனு, ரேடியோ, டெலிவிஷன் மேட் இட் ஈஸியர். ஓகே, இதெல்லாம் என்ன தகவல் தொழில்நுட்ப பரிமாற்றத்துக்கு இதெல்லாம் ரொம்ப ஈஸியாக இப்போ யூஸ் ஆகுது நவீன காலத்தில். Did you have mobile phones? Okay, நீங்கள் மொபைல் ஃபோன்ஸ் வச்சுருக்கீங்களா தாத்தா? Did you have mobile phones? நவ்யா கேட்டா. டாடாஜி laughed. தாத்தா என்ன பண்ணாரு, சிரிச்சாரு. நோ நவ்யா, earlier we used to write letters. முன்னாடி எல்லாம் எங்ககிட்ட என்ன கிடையாது, மொபைல் ஃபோன் கிடையாது. நாங்கள் என்ன பண்ணுவோம், we used to write letters. லெட்டர்ஸை எழுதி தான் அனுப்புவோம். சம்டைம்ஸ் it would take a weeks to get reply. அதே மாதிரி அதை எழுதி அனுப்பணும்னா அதுக்கு பதில், ஓகே பதில் கடிதம் எழுது அப்படின்னு சொல்லிட்டு அனுப்புவோம். அதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்னு சொன்னால் 1 week ஆகும் நாங்கள் மறுபடியும் எங்களுக்கு பதில் கடிதம் வர்றது. தட் இஸ் ரியலி லாங் டைம். ஆனால் 1 வீக்ன்றது என்ன அர்த்தம், ஒரு பெரிய லாங் டைம் தான். அது வரைக்கும் நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். நவ்யா எக்ஸ்கிளைம்டு. டாடாஜி ரிப்ளைட், எஸ் த மொபைல் ஃபோன்ஸ் அண்ட் இமெயில்ஸ் கம்யூனிகேஷன் இஸ் மச் ஃபாஸ்டர். உடனே அவளுக்கு என்னாச்சு, ரொம்ப ஆச்சரியமாக பார்த்தா தாத்தாவை. தாத்தா சொன்னார், எஸ் இப்போ வந்து மொபைல் ஃபோன்ஸ் அண்ட் மெயில்ஸ் என்ன வந்து கம்யூனிகேஷன் இஸ் மச் ஃபாஸ்டர். ஆனால் இப்போ காலத்தில் மொபைல் ஃபோன்ஸும் இமெயில்ஸும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குது. அவள் சம்டைம் ஐ மிஸ் த ஜாய் ஆஃப் ரைட்டிங் அண்ட் ரிசீவிங் எ ஹேண்ட் ரிட்டன் லெட்டர். ஆனால் ஒரே ஒரு குறை இருக்குது, என்னன்னா சம்டைம்ஸ் ஐ மிஸ் த ஜாய் ஆஃப் ரைட்டிங். நான் எழுதும்போது ரொம்ப சந்தோஷமாக எழுதுவேன், ஓகே ரொம்ப உற்சாகமாக எழுதுவேன். அதே மாதிரி ரிசீவிங் எ ஹேண்ட் ரிட்டன் லெட்டர், அதே மாதிரி அடுத்தவங்க கையில் எழுதின அந்த லெட்டரை பெறும்போது எனக்கு ரொம்ப உற்சாகமாக இருக்கும். அதை நான் என்ன பண்ணுறேன், மிஸ் பண்ணுறேன் அப்படின்னு தாத்தா சொல்கிறாரு. ஆக்டிவிட்டி 2, இன்டர்வியூ வித் எல்டர்ஸ். ஓகே, எல்டர்ஸோட ஒரு நேர்காணல். ஓகே, எல்டர்ஸ் அப்படின்னா வயதில் பெரியவங்க. ஓகே, வயதில் பெரியவங்க, அவங்களுக்குடன் ஒரு நேர்காணல்னா என்ன, அவங்க கூட சந்திச்சு அவங்கள ஒரு பேட்டி எடுக்கிறோம். டிஸ்கஸ் வித் எல்டர்ஸ் இன் யர் நெய்பர்ஹுட் அண்ட் ஃபைண்ட் அவுட் ஹவு தே கம்யூனிகேட்டட் வித் ஈச் அதர் வென் தே வேர் யுவர் ஏஜ். ஓகே, டிஸ்கஸ் வித் த எல்டர்ஸ். ஓகே, உங்கள் ஏரியாவில் உங்கள் அருகில் இருக்கிற ஓகே உங்களோட நெய்பர்ஸ்னால் வயதில் பெரியவங்களை, ஓகே பெரியவங்களை என்ன பண்ணுறோம், அவங்கக்கிட்ட பேச சொல்லி அவங்கக்கிட்ட இருந்து அவங்க உங்கள் வயசில் எப்படி அவங்க கம்யூனிகேட் பண்ணாங்க, ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு எப்படி மெசேஜ் அவங்க கம்யூனிகேட் பண்ணாங்க அப்படின்றத பற்றி அவங்கக்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. கம்பேர் தர் ஆன்சர் டு ஷோ யூ அண்ட் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் கம்யூனிகேட் டுடே. அவங்களோட பதிலை வச்சுக்கிட்டு இப்போ ஓகே அட் ப்ரெசண்ட்டு நீயும் உன் ஃப்ரெண்டும் எப்படி கம்யூனிகேட் பண்ணுறீங்க அப்படின்றத கம்பேர் பண்ணு. அண்ட் ஃபில் இன் த டேபிள் பிலோ. இப்போ கீழே கொடுத்துருக்கிற டேபிளை ஃபில் பண்ணலாம். டைப் ஆஃப் கம்யூனிகேஷன், ஏர்லியர் டைம்ஸ் என்னன்னு சொன்னோம் லெட்டர், ஆனால் ஃபாஸ்ட்டாக போனோம்னா டெலகிராம் பண்ணுவாங்க. அப்போ நவ் டேஸ்னா வருது இன்டர்நெட், சோஷியல் மீடியா, டெக்ஸ்ட் மெசேஜஸ் எல்லாம் இப்போ நம்ம ஃபேஸ் பண்ணுறது. ஸ்பீட் ஆஃப் கம்யூனிகேஷன், ஸ்பீட் எப்படி இருக்குன்னு சொல்கிறோம், வெரி ஸ்லோ. அப்போ எப்படியா இருக்கும், ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். இப்போ எப்படி இருக்குது, வெரி ஃபாஸ்ட். இப்போ கம்யூனிகேஷன் இன்டர்நெட் இமெயில் மூலமாக வருதுறதால என்ன அது வெரி ஃபாஸ்ட். அப்போ ஸ்பீட் ஆஃப் கம்யூனிகேஷன் வெரி ஃபாஸ்ட். ஃப்ரீக்வன்சி ஆஃப் கம்யூனிகேஷன் அப்போ என்ன வருது, வெரி லெஸ். அங்கே என்ன வருது, ரொம்ப ஃப்ரீக்வன்சி கிடையாது. ஓகே 1 வீக் ஆகும் ஒரு லெட்டர் அனுப்பணும்னா, ஆனால் இப்போ வந்து என்ன வருது, வெரி ஃபாஸ்ட். ஃப்ரீக்வன்சி ஆஃப் கம்யூனிகேஷன் என்ன எழுதலாம், வெரி ஃபாஸ்ட் அப்படின்னு எழுதலாம். லாங்குவேஜ் ஆஃப் கம்யூனிகேஷன், லாங்குவேஜ் அப்படின்னு எழுதலாம், தமிழ் இங்கிலீஷ் அப்படின்னு எழுதலாம். லாங்குவேஜ் ஆஃப் கம்யூனிகேஷன் அப்போ அதே மாதிரி தான் இப்பயும் அது என்னது, இப்போ மெஜாரிட்டி என்ன நம்ம யூஸ் பண்ணுறோம், ஒன்லி இங்கிலீஷ் யூஸ் பண்ணுறோம். சம்டைம்ஸ் தமிழும் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகே, அப்போ இப்போ யூஸ் பண்ணுறது ஆஃபன் யூஸ் பண்ணுறது நம்ம இங்கிலீஷ். நெக்ஸ்ட் சேலஞ்சஸ் ஃபேஸ்ட்னா என்னன்னு சொல்கிறோம் நம்ம, அதாவது வந்து வி ஹாவ் டு வெயிட் ஃபார் எ லாங் டைம் டு கெட் எ லெட்டர். ஓகே, ரிப்ளை. ஓகே, லாங் டைம் டு வெயிட். ஓகே, லாங் டைம் டு கெட் ரிப்ளை. லாங் டைம் அதான் சேலஞ்சஸ் ஃபேஸ்ட். ஓகே, டு வெயிட் லாங் டைம் டு கெட் ரிப்ளை. ஆனால் இப்போ என்ன வருது, வெரி ஃபாஸ்ட். ஓகே, சேலஞ்சஸ் ஃபேஸ்ட். இப்போ என்ன வருது, த்ரூ இமெயில். ஓகே, இன்டர்நெட் அண்ட் இமெயில் வெரி ஃபாஸ்ட் நவடேஸ். த்ரூ இன்டர்நெட் அண்ட் இமெயில் ஃபாஸ்டர். ஓகே, ஃபாஸ்டர் அப்படின்னு எழுதலாம். Over time, the ways in which people communicate has evolved. While letters were common in the past, today messages and video calls make communication much faster. Okay, over time, the ways in which people communicate has evolved. Okay, அப்படின்னா
இந்த வளர்ந்து வரும் இந்த காலத்தோட போக்குல மக்கள் என்ன பண்றது, தொடர்பு கொள்வதற்கான முறைகள் எல்லாமே என்ன இருக்கு, மாறி இருக்கு. வை லெட்டர்ஸ் வேர் காமன் இன் த பாஸ்ட். ஓகே, முன்னாடி எல்லாம் ஓகே லெட்டர்ஸ் வந்து ரொம்ப காமனா இருந்தது. டுடே மெசேஜஸ் அண்ட் வீடியோ கால்ஸ் மேக் கம்யூனிகேஷன் ஃபாஸ்டர். ஆனா இன்னைக்கு மெசேஜஸும் அதே மாதிரி என்ன இருக்கு, வீடியோ கால் பண்ணி பேசுறதும் என்ன இருக்கு, ரொம்ப ஃபாஸ்டா வளர்ச்சி அடைந்துள்ளது. அப்ப கடந்த காலத்துல என்ன இருக்கு, கடிதங்கள் பொதுவானதாக இருந்தா கூட இன்னைக்கு என்ன இருக்கு, செய்தி மற்றும் வீடியோ அழைப்புகள் என்ன மிகவும் விரைவாக மாற்றுகின்றன. அப்ப டெக்னாலஜி ஹாஸ் மேட் இட்ஸ் ஈஸியர் ஃபார் அஸ் டு கெட் கனெக்டட் வித் எவ்ரி ஒன். அப்ப தொழில்நுட்பம், டெக்னாலஜினா தொழில்நுட்பம் அனைவருடன் என்ன பண்ணுது, இணைந்து இருக்கிறத மிகவும் எளிதாக மாற்றியுள்ளது. நெக்ஸ்ட் டிஸ்கஸ் அப்படின்ற டாபிக்ல letters took a long time to reach other persons. How do you think it affected communication between people and in the past? Okay, letters took a long time to reach other persons. முன்னாடி எல்லாம் லெட்டர் பரிமாற்றங்கள் தான் இருந்தது இல்லையா, அது என்ன ஆகுது, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகணும்னா ஒரு 1 week ஆகும். ஓகே, 2-3 days ஆகும். மறுபடியும் அவங்க ரிப்ளை பார்த்து 2-3 days, அப்ப மினிமம் 1 week ஆகும். அப்ப letters took a long time. ஓகே, லாங் டைம்னா என்ன இருக்கு, நீண்ட நேரம் எடுத்துக்கும் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ரீச் ஆகுது. How do you think it affected communication? அது எப்படி நம்மளோட தகவல் பரிமாற்றத்தை மாத்தினது பிட்வீன் பீப்புள் இந்த பாஸ்ட். ஓகே, முன்னாடி இருந்த மக்களோட தகவல் பரிமாற்றத்தை எப்படி எல்லாம் அந்த லெட்டர்ஸ் வந்து மாத்துச்சு அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப இந்த பாஸ்ட் என்ன இருக்கு, லெட்டர்ஸ் டுக் a long time to reach people. This made communication என்ன இருக்கு, கம்யூனிகேஷன் ஸ்லோ. அதால அவங்களுக்காக என்ன ஆச்சு, கம்யூனிகேஷன் ஸ்லோ ஆச்சு அப்படின்னு எழுதலாம். திஸ் மேக்ஸ் த கம்யூனிகேஷன் என்னன்னு எழுதலாம், ஸ்லோ அப்படின்ற ரீசன் எழுதலாம். நெக்ஸ்ட், பீப்புள் ஹேட் டு வெயிட் லாங் டைம். பீப்புள் என்ன பண்ணணும், வெயிட் ஃபார் லாங் டைம். எதுக்கு, டு ரிப்ளை. ஓகே, வெயிட் லாங் டைம் டு ரிப்ளை அப்படின்ற ஆன்சர் எழுதலாம். வெயிட்டிங் லாங் டைம் டு கெட் ரிப்ளை. வெயிட்டிங் லாங் டைம் டு கெட் ரிப்ளை அப்படின்ற ஆன்சர் இதுக்கு எழுதலாம். நெக்ஸ்ட், people had to wait a long time to get important info from friends and family. அது next, it would make them worried because they didn't know what was happening right way. அதால அவங்களுக்கு அங்க என்ன நடக்குது அப்படின்றத தெரியாம இருந்தது அப்படின்ற ரீசன் எழுதலாம். Always the different from the way people communicate now. இப்ப எப்படி இருக்கு கம்யூனிகேஷன், always different from the way people communicate now. ஆனா இன்னைக்கு என்ன இருக்கு, today communication is much faster. இன்னைக்கு communication is much faster அப்படின்னு எழுதலாம். ஓகே, ஆனா இன்னைக்கு அப்படி இல்ல, கம்யூனிகேஷன் இஸ் மச் ஃபாஸ்டர். கம்யூனிகேஷன் இஸ் மச் ஃபாஸ்டர். எப்படி, எதன் மூலமா இருக்கு, we can send messages using என்ன இருக்கு, மொபைல் போன்ஸ். அப்ப என்ன இருக்கு, யூசிங் மொபைல் போன்ஸ், இன்டர்நெட், இமெயில். ஓகே, யூசிங் மொபைல் போன்ஸ். எப்படி கம்யூனிகேஷன் நம்மளுக்கு ஃபாஸ்டரா இருக்குன்னா, யூசிங் மொபைல் போன்ஸ். ஓகே, மொபைல் போன்ஸ் மூலமாகவும், இமெயில் மூலமாகவும், இன்டர்நெட் மூலமாகவும் ஓகே நம்மளுக்கு இப்போ கம்யூனிகேஷன்ல என்ன இருக்கு, ஃபாஸ்டா இருக்கு அப்படின்ற ஆன்சர் எழுதலாம். ஓகே, பட் டுடே communicate is much faster. We can send messages using mobile phone, internet and emails. This makes easy to touch and connect with the people அப்படின்ற ஆன்சர் எழுதலாம். Today, quick messages make sharing the news easier, but sometimes wrong information. Wrong information தவறான தகவல்கள். ஓகே, பரவுதுல என்ன, அது வேகமா பரவுது. ஓகே, தவறான ஒரு செய்தியை பற்றிய தவறான தகவல் மிக வேகமாக பரவுது. How can we ensure the news we share is true? ஓகே, நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது இந்த நிகழ்ச்சி வந்து உண்மைதானா அப்படின்றது எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது. ஏன்னா இந்த ஃபாஸ்டா கம்யூனிகேஷன் நடக்கிற இடத்துல தவறான தகவல்களும் வேகமா பரவுது. இது நம்ம எப்படி கரெக்ட்னு தெரிஞ்சுக்கிறது. அதுக்கு ஆன்சர் வந்து we should check if it come from the reliable resource. ஓகே, அது வர்றதுக்கு முன்னாடியே ஓகே அது எந்த மாதிரி சோர்ஸ்ல வருது அப்படின்றத நம்ம செக் பண்ணிடணும். ரிலையபிள் சோர்ஸ்ல இருந்து வருதா, ஓகே ரிலையபிள் நியூஸ் சேனல்ஸ்ல இருந்து வருதா. ஓகே, we should check if it comes from the reliable sources like news websites. அதே மாதிரி we want to analyze. ஓகே, அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும், நம்ம analyze and think carefully before sharing something. நம்ம அனுப்புறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும், ஓகே அதுக்கு முன்னாடி அதை அனலைஸ் பண்ணி அது சரியான தகவல் தானா அப்படின்னு தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் அதை நம்ம அடுத்தவங்களுக்கு ஷேர் பண்ணணும். The bus took a turn. ஓகே, பஸ் என்ன பண்ணுது, அப்படியே கொஞ்சம் ஒரு டர்ன் பண்ணி வளைஞ்சு போகுது. And Navya saw a metro train passing by. ஓகே, அவ என்ன பண்றா, ஒரு மெட்ரோ ட்ரெயின் போறத பாக்குறா. ஓகே, அந்த வழியா அந்த மெட்ரோ வந்து கிராஸ் பண்ணி போறத பாக்குறா. Look at that, the train is moving so fast, she exclaimed. அவ ஆச்சரியத்துல சொன்னா, அப்பா இந்த தாத்தா இந்த வண்டி எவ்வளவு வேகமா போகுது பாத்தீங்களா, moving so fast, she exclaimed. அப்படின்னு எக்ஸ்கிளைம்டுனா ஆச்சரியமா சொல்றது. Navya, the metro trains travel very fast. உடனே தாத்தா சொல்றாரு, நவ்யா இந்த மெட்ரோ ட்ரெயின்ஸ் எதுக்குன்னா, it travels very fast. Also there are high roads known as flyovers. ஓகே, அது போறதுக்குன்னு என்ன இருக்கு, flyover. flyoverனா என்ன சொல்லுவோம் தமிழ்ல, மேம்பாலம் சொல்லுவோம் இல்லையா. ஓகே, மேம்பாலம்ன்றது ஹைட்ல இருக்கிறதா மேம்பாலம் சொல்லுவோம். ஆல்சோ there are high roads known as ன்னு சொல்றதுக்கு பேரு தான் flyovers. அப்புறம் மேம்பாலங்கள். ஓகே, அது போறதுக்கு தேவையான மேம்பாலங்கள் இருக்கு. they help vehicles move above the busy roads and crossings. அது என்ன பண்ணுது, ஓகே அதுக்கு எந்த டிராபிக்கும் கிடையாது, ஹைட்ல இருக்கிறதால அது என்ன பண்ணுது, வேகமா போறது. it move above the busy roads. எவ்வளவு பிஸி ரோட்ஸா இருந்தாலும் கிராசிங்ஸா இருந்தாலும் அது மேல ஹைட்ல
ட்ரெயின்ல போறதால அது ஃபாஸ்டா போயிடுது. ஸோ தே சேவ் த டைம் ஆஃப் த டிராவலர். அதால அது என்ன பண்ணுது, அவங்களுக்கு இப்போ ஓகே அதுல பயணம் செய்யறவங்களோட நேரத்தை அது கரெக்டான டைம்ல ரீச் பண்ணிடுது. அதே மாதிரி ஓகே அவங்களுக்கு அந்த டிராபிக் அப்படின்ற நேரத்தெல்லாம் அது குறைக்குது. சம் ஃபிளைஓவர்ஸ் ஓகே சில மேம்பாலங்கள் ஆர் பில்டு ஃபார் மெட்ரோஸ் ஓகே மெட்ரோஸ்க்காக அது என்ன பண்றாங்க, கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருக்காங்க, பில்ட் பண்ணிருக்காங்க. அண்ட் அதர்ஸ் ஆர் ஃபார் பஸ்ஸஸ் அண்ட் கார்ஸ் ஓகே சில மேம்பாலங்கள் எதுக்குன்னா பஸ்ஸஸ் ஓகே பேருந்துக்கும் அதே மாதிரி காருக்கும் எக்ஸ்பிளைன் இப்போ காருக்கும் கட்டியிருக்காங்க. எக்ஸ்பிளைன்டு டாடாஜி, அவங்க தாத்தா வந்து அதை எக்ஸ்பிளைன் பண்ணாரு. டாடாஜி கண்டினியூட் உடனே மறுபடியும் அவங்க தாத்தா கண்டினியூ பண்ணாரு. The modern facilities and services such as flyovers and metros have made life easier for us. ஓகே இந்த மாடர்ன் ஃபெசிலிட்டிஸ் அப்ப இந்த நவீன வசதிகள் எல்லாமே என்ன இருக்கு, ஃபிளைஓவர்ஸ் மெட்ரோஸ் இதெல்லாம் என்ன இருக்கு, நம்மளோட லைஃபை ஈஸியா வாழறதுக்குரியதா மாற்றிடுச்சு. ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுன்றது ரொம்ப ஈஸியாச்சு. However, many animals, birds and trees that used to be here are no longer around because of all these changes. ஆனா என்ன இருக்குது, அனிமல்ஸ் லைக் பேர்ட்ஸ் ஓகே பேர்ட்ஸ் அந்த இடத்துல இருக்கிற மரங்கள் எல்லாம் என்ன பண்ணுவாங்க, பெரும்பாலும் ரோடோரம் நிறைய மரங்கள்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் என்ன பண்ணுவாங்க, வெட்டிட்டு தான் இதெல்லாம் கன்ஸ்ட்ரக்ட் பண்றாங்க. அப்ப இந்த மாதிரி சேஞ்சஸ் எல்லாம் நிறைய வந்துருச்சு. many animals, birds and trees that used to be here are no longer around because all of these changes. ஓகே அந்த மாதிரி பிளான்ஸோ ட்ரீஸோ ஓகே அதே மாதிரி அனிமல்ஸோ என்ன பண்ண முடியல, நம்மளால பார்க்க முடியல. இதுதான் மாடர்ன் ஓகே இந்த சேஞ்சஸால தான் இதெல்லாம் நடந்தது. Navya replied, I wonder if we can have such developments even while keeping our environment safe and secure. ஓகே என்ன சொல்ற, ஆனா ஆச்சரியமா தான் இருக்கு. ஓகே இந்த மாதிரி மாற்றங்கள் தான் என்ன நடக்குது, நம்மளோட என்விரான்மெண்ட்டை சேஃபாவும் செக்யூராவும் வச்சுக்குது அப்படின்னு நவ்யா சொல்றா. டாடாஜி said, yes, that can happen by creating a balance. ஆமா அது பண்றோம். எப்படி அப்படின்னா இதுதான் இது எதால நடக்குதுன்னா நம்ம என்ன பண்றோம், ரெண்டுத்தையும் பேலன்ஸ் பண்றோம். இஃப் யூ பிளான்ட் ட்ரீஸ் we can keep our environment secure. ஓகே நிறைய மரங்களை நட்டோம்னா நம்ம என்ன பண்ண முடியும், நம்மளோட என்விரான்மெண்ட் சுற்றுப்புறத்தை நம்ம என்ன வச்சுக்க முடியும், சுற்றுப்புறத்தை அழகா வச்சுக்க முடியும் அப்படின்னு அவங்க தாத்தா வந்து சொல்றாரு. அப்போ நிறைய என்ன பண்ணும், மரங்களை நடுறது மூலமாக we can keep our environment secure. நம்மளோட என்விரான்மெண்ட்டை நம்ம என்ன பண்ண முடியும், பாதுகாப்பா வச்சுக்க முடியும் அப்படின்னு தாத்தா சொல்றாரு. Which mode of transportation do you use the most அப்படின்னு சொல்றாங்க. அப்போ most people use different types of transportation. எதுலன்னு சொல்லலாம், கார் எழுதலாம் ஓகே கார்ஸ். நெக்ஸ்ட் எதுன்னு எழுதலாம், பஸ்ஸஸ் எழுதலாம். நெக்ஸ்ட் எது எழுதலாம், பைக்ஸு ஓகே நெக்ஸ்ட் பைக்ஸு. நெக்ஸ்ட் ஆட்டோ அந்த நெக்ஸ்ட் வந்து சைக்கிள் ஓகே ஃபார் ஷார்ட் டிஸ்டன்ஸு சைக்கிள் யூஸ் பண்ணலாம். அப்போ விச் மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டேஷன் டூ யூ யூஸ் த மோஸ்ட் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ ஐ கேன் யூஸ் த பஸ் டு ஸ்கூல். நான் ஸ்கூல் போகிறதுக்காக என்ன பண்ணுவேன், பஸ் ஆர் சைக்கிள். ஓகே இதில் ஷார்ட் டிஸ்டன்ஸ் இருந்தால் சைக்கிள் யூஸ் பண்ணுவேன். அப்படி இல்லைன்னா என்னென்னு சொல்லுவேன், ஐ கேன் யூஸ் த பஸ் டு ஸ்கூல் அப்படின்ற ஆன்சர் எழுதலாம். நெக்ஸ்ட், கேன் யூ ஐடென்டிஃபை த ஸ்ட்ரக்சர்ஸ் இன் த பிக்சர்ஸ் அண்ட் எக்ஸ்பிளைன் ஹவ் த ஹவ் மேட் ட்ராவல் ஃபாஸ்டர் அண்ட் கனெக்டிவிட்டி பெட்டர். ஓகே கேன் யூ ஐடென்டிஃபை த ஸ்ட்ரக்சர்ஸ் இன் த பிக்சர்ஸ், கீழே சில பிக்சர்ஸ் கொடுத்துருக்காங்க அண்ட் எக்ஸ்பிளைன் ஹவ் தே ஹவ் மேட் ட்ராவல் ஃபாஸ்டர். அப்போ ஓகே அது எவ்வளோ நம்மளோட போக்குவரத்தை எவ்வளோ ஃபாஸ்ட்டாக மாற்றிருக்கு, நம்மளோட டிரான்ஸ்போர்ட்டேஷனை அது எவ்வளோ ஃபாஸ்ட்டாக மாற்றிருக்கு அப்படின்றத பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லியிருக்காங்க. அண்ட் கனெக்டிவிட்டி பெட்டர் ஓகே நமக்குள்ளே எவ்வளோ அந்த இணைப்பை அது வேகமாக உருவாக்கி இருக்கு அப்படின்றத பற்றி எழுத சொல்லியிருக்காங்க. அப்போ கீழே சில பிக்சர்ஸ் இருக்குது. இந்த பிக்சருக்கு பேர் என்னன்னு சொல்லுவோம், ஃப்ளைஓவர் அப்படின்னா என்னன்னு சொல்லுவோம், மேம்பாலம்னா என்ன இருக்குது, மேலே போகிற பாலம் இருக்கு இல்லையா, பிரிட்ஜ் இருக்கு இல்லையா, அதுதான் என்னன்னு சொல்லுவோம் நம்ம மேம்பாலம். நெக்ஸ்ட் கீழே இருக்குது, இது வந்து பிரிட்ஜு, இது வெறும் பாலம். ஓகே ஃப்ளைஓவர் அப்படின்றது மேம்பாலம். இது என்ன, ஒரு உடன் பிரிட்ஜ் இருக்குது. அதுவும் என்ன இருக்குது, கீழே ரிவரை கிராஸ் பண்ணுறதுக்கான பிரிட்ஜ் இது. நெக்ஸ்ட் இதுவே நம்மளுக்கு தெரியும் மெட்ரோ சர்வீஸு. அடுத்து கொடுத்துருக்கிறது மெட்ரோ சர்வீஸ். அடுத்து கீழே ஒரு 3 பிக்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. அது ஃபஸ்ட் பிக்சர் வந்து இது வந்து கீழே இருக்கிறது ஏர்போர்ட் ரன்வே அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நம்ம என்னென்னு எடுத்துக்கலாம், ஏர்போர்ட் சர்வீசஸ் அப்படின்னு எழுதலாம். அப்போ ஏர்போர்ட் சர்வீசஸ் ஃபாஸ்ட்டாக டு மேக் த ட்ராவல் ஃபாஸ்டர் எதை யூஸ் பண்ணுறோம், ஏர்போர்ட் சர்வீசஸ். அடுத்து ரெயில் சர்வீசஸ் ஓகே ரயில் தண்டவாளத்து மூலமாக ஓகே ரயில்வே சர்வீசஸ் ஓகே ட்ரெயின் சர்வீசஸ் ஆர் ரயில் சர்வீசஸ்னு எழுதலாம். அடுத்து இது வந்து என்னென்னா ரோப் சர்வீசஸ், ரோப் கார் மாதிரி ஓகே ரோப் சர்வீசஸ். அதர்வைஸ் இது என்னென்னு சொல்லுவோம், நம்ம விஞ்சஸ்ன்னு சொல்லுவோம், மலைகளை கடக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறது இந்த ரோப் சர்வீசஸ் ஓகே அப்படின்ற ஆன்சரை நம்ம இந்த பிக்சருக்கு ஏற்ற ஆன்சர்ஸ் நம்ம எழுதலாம். நெக்ஸ்ட்டு, how did your parents and grandparents go to school or other places? ஓகே உங்களோட பேரண்ட்ஸும் அதே மாதிரி கிராண்ட்பேரண்ட்ஸ்னா யார், தாத்தா பாட்டி. ஓகே உங்களோட பேரண்ட்டோ அப்பா அம்மாவோ இல்லை உங்களோட தாத்தா பாட்டியோ ஸ்கூலுக்கு எப்படி போனாங்க, ஸ்கூல்ஸ் ஆர் அதர் பிளேசஸ் வென் தே வேர் ஆஃப் யுவர் ஏஜ். உன்னோட வயசுல இருக்கும்போது உங்களோட பேரண்ட்டோ உங்களோட கிராண்ட் பேரண்ட்டோ ஸ்கூலுக்கோ இல்லை வேற சில இடத்துக்கோ எப்படி போனாங்க. இஸ் இட் டிஃபரெண்ட் ஃப்ரம் ஹவ் யூ டிராவல் டுடே. ஓகே அது இப்போ நீங்க போறதுக்கும் அவங்க போறதுக்கும் ஏதாவது டிஃபரன்ஸ் இருக்கா, நோட் இட் டவுன் பிலோ. ஓகே கீழே
கீழே கொடுத்துருக்கத்துல நீ நோட் பண்ணு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்ப நம்ம எப்படி போவோம்? யூஸ்வலா யூ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நம்ம எப்படி போவோம்? ஸ்கூல் பை பஸ் அப்படின்னு எழுதலாம். அப்ப ஃபர்ஸ்ட் என்ன எழுதலாம்? பஸ்ல போவோம். ஓகே, ஃபர்ஸ்ட் பஸ்ல போவோம். அப்புறம் என்ன வரும்? கார்ல போவோம். ஓகே, நெக்ஸ்ட் கார்ஸ்ல போவோம். அடுத்து பைக்ல போவோம். அப்பா கொண்டு போய் சில டைம் என்ன பண்ணுவாங்க? பைக் டாக்ஸி ஆர் பைக். இப்போ பைக் டாக்ஸி வேற வந்திருக்கு. அப்ப பைக்ல போகலாம். அடுத்து ஆட்டோல போவோம். ஓகே, ஆட்டோ ரிக்ஷா போவோம். அடுத்து சைக்கிள்ல போறோம். ஸ்மால் டிஸ்டன்ஸா இருக்கும்போது எதுல போகலாம்? நம்ம சைக்கிள்ல போகலாம். ஓகே, ஈவன் வாக். சம்டைம்ஸ் என்ன இருக்கு, கிட்ட ஸ்கூல் கிட்டே இருந்ததுன்னா என்ன பண்ண? வாக் பண்ணலாம். அப்ப வாக் இஃப் இட்ஸ் நியர்பை அப்படின்னு எழுதலாம். நெக்ஸ்ட் பேரண்ட்ஸ் எப்படி போனாங்க? அப்ப பேரண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் எப்படி? பேரண்ட்ஸ் யூஸ்டு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாங்க? சைக்கிள்ஸ். ஓகே, அந்த காலத்துல எல்லாம் என்ன இருக்கு? சைக்கிள்ஸ் தான் நிறைய யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி எது பண்ணாங்க? பஸ்ஸஸ். ஓகே, பஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, சைக்கிள்ஸ், பஸ்ஸஸ் அண்ட் வாக்கிங். ஓகே, இந்த டிரான்ஸ்போர்ட்டை மட்டும்தான் அவங்க ஒரு இடத்துல இருந்து ஸ்கூலுக்கோ இல்ல வேற இடத்துக்கோ போகும்போது அவங்க மெயினா இதுதான் யூஸ் பண்ணுவாங்க. சைக்கிள், பஸ்ஸஸ் அண்ட் வாக்கிங். கிட்ட இருக்கிற டிஸ்டன்ஸோ இல்ல கொஞ்சம் தூரமா இருந்தா கூட அவங்க என்ன பண்ணாங்க? they didn't have கார். அப்பெல்லாம் கார் frequently அவைலபிள் இல்ல, லைக் டுடே. ஓகே, they didn't have cars as easily available as today அப்படின்ற ஆன்சர் எழுதலாம். நெக்ஸ்ட் கிராண்ட் பேரண்ட்ஸ். ஓகே, கிராண்ட் பேரண்ட்ஸ் என்ன பண்ணாங்க அப்படின்னா அவங்க மெயினா எதை பண்ணாங்க? ஓகே, புல்லக் கார்ட்ஸ். ஓகே, புல்லக் கார்ட்ஸ்னா என்னன்னு சொல்லுவாங்க? மாட்டு வண்டி. ஓகே, மெயினா மாட்டு வண்டியில அவங்க போனாங்க. அப்ப புல்லக் கார்ட்ஸ் எழுதலாம். ஓகே, புல்லக் கார்ட்ஸ் அண்ட் பைசைக்கிள்ஸ். சைக்கிள்ல போனாங்க. அவங்களும் என்ன பண்ணாங்க? பைசைக்கிள்ஸ் அண்ட் பஸ்ஸஸ் அப்படின்னு எழுதலாம். அப்ப பஸ்ஸஸ் கூட ரேர் தான். ஓகே, பஸ்ஸஸ் அண்ட் வாக்கிங் எழுதலாம். பஸ்ஸஸ் அண்ட் என்னன்னு எழுதலாம்? வாக்கிங். அவங்க மெயின்ல நடராஜா சர்வீஸ் தான். அப்பெல்லாம் நடராஜான்னா நடந்தேட்டு போயிட்டு இருப்பாங்க. After some time, a few people got down at a bus stop which was near a hospital. ஓகே, கொஞ்சம் தூரம் போன உடனே இப்ப தாத்தாவும் நவ்யாவும் பஸ்ல போயிட்டு இருக்காங்க இல்லையா? ஓகே, கொஞ்சம் தூரம் போன உடனே few people கொஞ்சம் ஜனங்க என்ன பண்ணாங்க? இறங்கிட்டாங்க. ஒரு பஸ் ஸ்டாப் வந்த உடனே இறங்கிட்டாங்க. which was near a hospital. ஒரு ஹாஸ்பிட்டல் ஸ்டாப்பிங் வந்தது, அவங்க இறங்கிட்டாங்க. Navya noticed a banner outside the hospital that said high checkup camp. Okay, many people were going to that hospital. Okay, அவங்க எல்லாமே பஸ்ல இருந்து இறங்கி நேரா எங்க போனாங்க? ஹாஸ்பிட்டலுக்கு போனாங்க. அங்க என்ன இருக்கு? பேனர். ஹாஸ்பிட்டல் வெளியில ஒரு நோட்டீஸ் போர்டுல என்ன இருக்கு? ஒரு பேனர் வச்சு அங்க என்ன பண்ணிருக்காங்க? இலவச கண் பரிசோதனை முகாம் அப்படின்றத எழுதத்தை பார்த்து அவங்க எல்லாமே இறங்கிட்டாங்க. இறங்கி ஹாஸ்பிட்டலுக்குள்ள போறத பாக்குறான். What is this? Why so many people coming here? She asked. Her eyes got wide with wonder. Okay, என்ன ஆச்சு தாத்தா? இங்க ஏன் எல்லாரும்? Why are so many people coming here? இங்க ஏன் எல்லாரும் வராங்க? ஓகே, எல்லாரும் போறாங்க, எல்லாரும் வராங்க. She asked. Her eyes got wide with wonder. ஓகே, ஆச்சரியத்துல அப்படி பாக்குறா. டாடாஜி replied. தாத்தா சொன்னாரு, நவ்யா, this is a hospital. ஓகே, தாத்தா சொல்றாரு, இது நவ்யா, இது என்னது? இது ஹாஸ்பிட்டல். ஹாஸ்பிட்டல் தான் என்னன்னு சொல்ல நமக்கே தெரியும், மருத்துவமனை. இது ஹாஸ்பிட்டல். people come here when they are unwell. ஓகே, மக்களுக்கு உடல்நல சரியில்லாத போது அவங்க எங்க வருவாங்க? ஹாஸ்பிட்டலுக்கு வருவாங்க. This is a hospital. People come here when they are unwell. I brought your grandmother here. உடனே அடுத்து சொல்றாரு, ஓகே, people come here when they are unwell. அவங்களுக்கு உடல்நிலை சரியில்லாத போது இந்த இடத்துக்கு வருவாங்க. I brought. நான் கூட யார கொண்டு வந்திருக்கேன்? உன்னோட பாட்டி எங்க கொண்டு வந்திருக்கேன். For eye operation a few years ago. கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி நான் கூட அவங்க பாட்டி எங்க ஐ ஆபரேஷன் அப்படின்னா என்ன பண்ணுவாங்க? கண்ணு. ஓகே, கண்ணு என்ன பண்றாங்க? சர்ஜரி பண்றாங்க இல்லையா? அதுதான் ஐ ஆபரேஷன் பண்றதுக்காக. கண்ணுல ஏஜ் ஆகும்போது கண்ணுல என்ன வரும்? புற வளரும் இல்லையா? ஓகே, அதுக்காக ஆபரேஷன் பண்றதுக்காக நான் கூட பாட்டி எங்க கூட்டு வந்திருக்கேன் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி. The doctors helped her see better. இப்ப அதால என்ன பண்ண முடியாது? பாட்டி ஈஸியா பார்க்க முடியுது. அண்ட் இட் மேக் a huge difference to her life. ஓகே, இது அவளோட வாழ்க்கையில ஒரு சிறந்த மாற்றத்தை ஏற்படுச்சு. This hospital is such an important part of our community. ஓகே, இந்த ஹாஸ்பிட்டல் அப்படின்றது என்னன்னா மருத்துவமனை. ஓகே, ஒரு முக்கியமான பகுதியா இருக்கு. இதுல நம்மளோட சமுதாயத்துல ஹாஸ்பிட்டல்ன்றது ஒரு மிகவும் முக்கியமானது. டுடே இட் இஸ் ஆர்கனைசிங் an eye checkup camp. இன்னைக்கு என்ன பண்றாங்க? அவங்க கண் பரிசோதனை முகாம அவங்க என்ன பண்ணிருக்காங்க? ஆர்கனைஸ் பண்ணிருக்காங்க. ரைட். Next, write list of people who work at a hospital or a health center and write down the roles in the following table. One example has been given in the table. Okay, list the people who works at a hospitals. Okay, நீ பட்டியலிடு. அதாவது people work at a hospital. ஹாஸ்பிட்டல்ல ஒர்க் பண்றவங்க ஹெல்த் சென்டர். ஹெல்த் சென்டர்னா சுகாதார நிலையம் சொல்லுவோம் இல்லையா? அதுதான் ஹெல்த் சென்டர். ஹாஸ்பிட்டல்ன்றது மருத்துவமனை. ஹெல்த் சென்டர்ஸ்ன்றது ஒரு சின்ன ஹாஸ்பிட்டல்ல தான் சுகாதார நிலையம் சொல்லுவோம். List the people who works at a hospital or a health center and write down their role in the following table. அவங்களோட வேலை என்ன அப்படின்றத எழுதணும். One example has been given in the table. ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு கொடுத்திருக்காங்க. அதுல டாக்டர்ஸ் அப்படின்னா என்னன்னு சொல்லுவோம்? ட்ரீட்ஸ் பேஷண்ட்ஸ் அண்ட் பிரெஸ்கிரைப் மெடிசன்ஸ். டாக்டர் என்ன பண்ணுவாரு? பேஷண்ட்ஸ் ட்ரீட் பண்ணுவாரு, ட்ரீட்மெண்ட் கொடுப்பாரு. அதே மாதிரி அவங்களுக்கு தேவையான மெடிசன்ஸ் கொடுப்பாரு. சம்டைம்ஸ் என்ன பண்ணுவாங்க? அவங்க ஆபரேஷன்ஸும் பண்ணுவாங்க. சர்ஜன்ஸ் என்ன பண்ணுவாங்க? பெர்ஃபார்ம் ஆபரேஷன்ஸ் அண்ட் சர்ஜன்ஸ் அப்படின்னு எழுதலாம். நெக்ஸ்ட், நர்ஸ். நம்மளுக்கே தெரியும் நர்ஸோட வேலை என்ன? டேக்கிங் கேர் ஆஃப் பேஷண்ட்ஸ். முக்கியமா ஓகே நோயாளிகளை ஓகே டேக்கிங் கேர் ஆஃப்
யாரு? பேஷண்ட்ஸ் நோயாளிகளை பாதுகாக்கிறவங்க யாரு? யாரு? நர்சஸ். அப்ப டேக்கிங் கேர் ஆஃப் பேஷண்ட்ஸ். நெக்ஸ்ட் என்ன பண்ணுவாங்க? அண்ட் அசிஸ்ட் டாக்டர்ஸ். ஓகே, டாக்டர்ஸ் கூட அசிஸ்ட் பண்றவங்க யாரு? நர்சஸ் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி கிவ்ஸ் மெடிசின்ஸ், அவங்களுக்கு தேவையான மெடிசின்ஸை கொடுப்பாங்க. அதே மாதிரி டாக்டர் கூட அசிஸ்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி அசிஸ்ட் டாக்டர்ஸ். ஓகே, அசிஸ்ட் டாக்டர் கூட கோஆபரேட் பண்றவங்க, டாக்டர் கூட இருந்து அவங்க சொல்றதெல்லாம் கேட்டு பேஷண்ட்டை கவனிக்கிறவங்க தான் யாரு? நர்ஸ் அப்படின்னு எழுதலாம். நெக்ஸ்ட் ஆம்புலன்ஸ் டிரைவர். முக்கியமா யார் வருவாங்க? ஆம்புலன்ஸ் டிரைவர்ஸ். அவங்க தான் மெயின். ஓகே, ஆம்புலன்ஸ் டிரைவர்ஸ் அவங்களோட வேலை என்ன அப்படின்னு பார்க்கும்போது என்ன பண்ணுவாங்க? டிரான்ஸ்போர்ட் பேஷண்ட்ஸ் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ஓகே கூட்டிட்டு போற வேலையை யார் பண்ணுவாங்க? ஓகே, டிரான்ஸ்போர்ட் பேஷண்ட்ஸ். ஓகே, டிரான்ஸ்போர்ட் பேஷண்ட்ஸ் டு அண்ட் ஃப்ரம் த ஹாஸ்பிட்டல். ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கூட்டிட்டு போற வேலையை யார் பார்த்துக்குவாங்க? டு அண்ட் ஃப்ரம் த ஹாஸ்பிட்டல். டேக்கிங் த பேஷண்ட்ஸ் ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு அனதர் பிளேஸ் அப்படின்னு எழுதலாம். நெக்ஸ்ட் ஃபார்மசிஸ்ட்னு எழுதலாம். அந்த நெக்ஸ்ட் வெரி இம்பார்ட்டன்ட் ஹவுஸ் கீப்பிங். ஓகே, முக்கியமா கிளீன் பண்றவங்க, காலங்காத்தால வந்து ஓகே ரூமை கிளீன் பண்ணி இது பண்றவங்க யாரு? ஓகே, அவங்க என்ன பண்ணுவாங்க? கீப் த ஹாஸ்பிட்டல்ஸ் நீட் அண்ட் கிளீன். ஓகே, கீப் த ஹாஸ்பிட்டல்ஸை நீட்டாகவும் பேஷண்ட்ஸும் ஓகே அந்த பாத்ரூம் டாய்லெட் எல்லாத்தையும் அழகாக கிளீன் பண்றவங்க யாரு? கீப் த ஹாஸ்பிட்டல்ஸ் ஓகே நீட் அண்ட் கிளீன். யாருன்னா அந்த ஹவுஸ் கீப்பிங் ஒர்க் பண்றவங்க, நீட் அண்ட் கிளீன். வெளியிலயும் ரூம்குள்ளேயும் வந்து பண்றவங்க இந்த ஹவுஸ் கீப்பிங் ஒர்க் பண்றவங்க. சேவிங்ஸ் ஃபார் த ஃபியூச்சர் அப்படின்னா எதிர்காலம். ஓகே, எதிர்காலத்துக்கு தேவையான சேவிங்ஸ்னா சேமிப்பு, எதிர்காலத்துக்கு தேவையான சேமிப்பு. த பஸ் ஸ்டாப் அட் த பஸ் ஸ்டாப் நியர் தேர் ஹவுஸ். ஓகே, அவங்க வீடு கிட்ட வந்த உடனே பஸ் நின்னது, அந்த பஸ்ல இருந்து இறங்கிட்டாங்க. டாடாஜி அண்ட் நவ்யா ஸ்டெப்ட் அவுட் ஆஃப் த பஸ். அவங்க பஸ்ல இருந்து அவங்க வீடு கிட்ட வந்த உடனே ஓகே வீடு கிட்ட இருக்கிற பஸ் ஸ்டாப் அவங்க வந்து இறங்கிட்டாங்க. ஆன் த வே ஹோம். ஓகே, வீட்டுக்கு போகும்போது தே வாக்டு டு எ பேங்க் தட் ஹேட் அன் ஏடிஎம். ஓகே, வர வழியில அவங்க என்ன பண்ணாங்க? ஒரு பேங்க் பாக்குறாங்க. அங்க என்ன இருக்கு? ஒரு ஏடிஎம் இருக்கு. ஓகே, ஏடிஎம்னா நமக்கே தெரியும். என்ன பண்ணுவாங்க? பணம் வித்ட்ரா பண்றதும் டெபாசிட் பண்றதும் என்ன பண்ணுவாங்க? ஏடிஎம்ல பண்ணுவாங்க. வாட் இஸ் திஸ் மிஷின் டாடாஜி? உடனே நவ்யா கேக்குறா, இது என்ன மிஷின் டாடாஜி அப்படின்னு கேக்குறாங்க. நவ்யா ஆஸ்கர் கியூரியஸ்லினா ஒரு ரொம்ப தெரிஞ்சுக்கிற ஆர்வத்தோட அவ வந்து அவங்க தாத்தா கிட்ட கேட்டா. திஸ் இஸ் அன் ஏடிஎம் ஷார்ட் ஃபார் ஆட்டோமேட்டட் டெல்லர் மிஷின். ஓகே, ஏடிஎம் அப்படின்றது என்னன்னா ஆட்டோமேட்டட் டெல்லர் மிஷின். ஓகே, ஆட்டோமேட்டட் டெல்லர் மிஷின் அப்படின்னு தாத்தா சொல்றாரு. டாடாஜி எக்ஸ்பிளைன் இட் ஹெல்ப்ஸ் அஸ் டு டேக் அவுட் மணி எனி டைம் வி நீட் இட். ஓகே, நம்ம பேங்க்ல அக்கௌண்ட்ல பணம் இருந்ததுன்னா நம்ம என்ன பண்ண முடியும்? பேங்க்ல போய் எடுக்க வேண்டிய வேலை இல்ல. நம்ம என்ன பண்ணலாம்? எந்த டைம்லயும் போயிட்டு ஏடிஎம்ல டேக் அவுட் மணி எனி டைம் வி நீட் இட். நம்மளுக்கு எப்ப பணம் தேவைப்படுதோ அப்ப என்ன பண்ணலாம்? நம்ம எடுத்துக்கலாம். நவ்யா ஆஸ்க். உடனே நவ்யா கேக்குறா, பட் வை டு வி கீப் அவர் மணி இன் த பேங்க்? உடனே கேக்குறோம், ஏன் தாத்தா நம்ம மணியை வந்து பேங்க்ல வச்சுக்கணும், வீட்டுல வச்சுக்க கூடாதா அப்படின்னு கேட்க. பேங்க்ஸ் ஆர் ஏ ஸ்பெஷல் பிளேஸ் வேர் மணி இஸ் கெப்ட் சேஃப். உடனே வங்கிகள் அப்படின்றது ஒரு தனித்துவமான இடம். எதுக்காகனா மணியை பாதுகாக்கிற ஒரு தனிப்பட்ட இடம் தான் எது? பேங்க். அப்ப பேங்க்ஸ் ஆர் ஏ ஸ்பெஷல் பிளேஸ் வேர் மணி இஸ் கெப்ட் சேஃப். தே ஆல்சோ ஹெல்ப் அஸ் சேவ் மணி ஃபார் அவர் ஃபியூச்சர் நீட்ஸ். அதே சொல்றாரு. ஓகே, அது எதுக்கு ஹெல்ப் பண்ணுது? நமக்கு எப்படி உதவி செய்யுது அப்படின்னா மணியை சேவ் பண்றதுக்கும், எதுக்காக? நம்மளோட ஃபியூச்சர்ல தேவையானவற்றுக்கு. ஓகே, நம்மளுக்கு ஃபியூச்சர்ல எதெல்லாம் தேவைப்படும் போது நம்ம யூஸ் பண்றதுக்கு என்ன பண்ண? நம்மளோட பணம் வந்து பாதுகாப்பா எங்க இருக்கும்? பேங்க்ல, வங்கிகள்ல இருக்கும் அப்படின்னு டாடாஜி ரிப்ளை பண்றாரு. when I was your age we didn't have ATMs. ஓகே, உன்னோட வயசுல இருக்கும்போது எங்களுக்கு எல்லாம் என்ன கிடையாது? இந்த மாதிரி ஏடிஎம் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் கிடையாது. ஓகே, இந்த மாதிரி நாங்க வந்து பணம் தேவைப்படும் போது வித்ட்ரா பண்ற ஏடிஎம் வசதி எல்லாம் எங்களுக்கு உன்னோட வயசுல இருக்கும்போது எங்களுக்கு என்ன கிடையாது? அப்ப இதெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்றாரு. தாத்தா சொல்றாரு நவ்யா கிட்ட. when I was your age we didn't have ATMs. we had to visit the bank and wait in long queues. அதே மாதிரி நாங்க பணம் வேணும் போது எங்க போனோம்? நாங்க பேங்க்குக்கு தான் போனோம். அங்க போயிட்டு என்ன பண்ணணும்? ஒரு லாங் கியூ, நீண்ட வரிசையில நின்று தான் நாங்க பணம் எடுக்க வேண்டியதா இருக்கணும். ஏன்னா எல்லாரும் வந்து பணம் எடுப்பாங்க இல்லையா? ஆல்சோ we used money orders to send money through the post office. ஆனா நாங்க மணி ஆர்டர்ஸ். ஓகே, மணி ஆர்டர்ஸ் அப்படின்னா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு பணம் அனுப்புறது. அந்த மாதிரி சென்ட் மணி த்ரூ த போஸ்ட் ஆஃபீஸ். ஆனா போஸ்ட் ஆஃபீஸ்ல போயிட்டு நாங்க என்ன பண்ணுவோம்? பணம் அனுப்புற வேலையை போஸ்ட் ஆஃபீஸ்ல பண்ணோம். ஆனா பணம் எடுக்கிறது இதை வங்கிகள்ல மட்டும்தான் நீண்ட வரிசையில நின்றுதான் நாங்க எடுப்போம். பட் now we can use mobile phones to send money online within seconds. ஆனா இப்ப அந்த மாதிரி கிடையாது.
இப்ப அந்த மாதிரி வங்கிகள்ல போய் நீண்ட நேரம் நின்று பணம் எடுக்கிற வேலை கிடையாது. we can use mobile phones. இப்ப என்ன பண்றோம், நம்மளோட மொபைல் போன்ஸ் மூலமா to send money online within seconds. ஓகே, நம்மளோட போன் மூலமா மணியை அனுப்புறது ஆன்லைன், அதே மாதிரி மணியை வாங்குறது, மணியை ரிசீவ் பண்றது ரொம்ப என்னது within a second, ஒரு செகண்ட்ல நம்ம அனுப்பிடுறோம். மாமா maternal uncle send money to my mother to buy gifts for us this Raksha Bandhan. Navya said exactly. உடனே சொல்ற மாமா வந்து மாமான்றது maternal uncle. maternal uncleனா என்ன, தாய் வழி உறவு. தாய்க்கு அம்மாவோட தம்பியோ அம்மாவோட அண்ணனோ அவங்க யாருன்னு சொல்லுவோம், மாமா. அப்ப maternal uncle send money to my mother. யாருக்கு அனுப்புனாங்க, அம்மா மாமா வந்து அம்மா கூட மணி அனுப்புனாங்க. எதுக்காகனா என்னோட பர்த்டேக்கு கிஃப்ட் வாங்கிக்க சொல்லி. திஸ் ரக்ஷா பந்தன் நவ்யாஸ். எதுக்காகனா பர்த்டேக்கு இல்ல, இந்த ரக்ஷா பந்தனுக்காக கிஃப்ட் வாங்கி எனக்கு கிஃப்ட் வாங்கி கொடுக்கறதுக்காக அம்மாவுக்கு மாமா கூட என்ன பண்ணாரு, மணி அனுப்புனாரு அப்படின்னு எக்ஸைட்டடா சொன்னா, ஆர்வத்தோடு சொன்னான். எஸ், டெக்னாலஜி ஹஸ் மேட் திங்ஸ் சோ மச் ஈஸியர், அக்ரீட் டாடாஜி. ஆமா, இன்னைக்கு தகவல் தொழில்நுட்பம் என்ன இருக்கு, நிறைய வளர்ந்துருக்கு. அதால என்ன இருக்கு, ஈஸி, எல்லா பொருட்களுமே நமக்கு என்ன ஆயிடுச்சு, ஈஸி ஆயிடுச்சு. ஆமா அப்படின்றத என்ன பண்ணாரு, தாத்தா ஒத்துக்கிட்டாரு. அக்ரீடு டாடாஜி. பேங்கோட பிக்சர் கொடுத்துருக்காங்க. ஓகே, பேங்க்ல 2 ஸ்டாஃப் உட்காந்துருக்காங்க. நிறைய பேர் என்ன பண்றாங்க, போய் விசாரிக்கிறாங்க. சில பேர் என்ன பண்ணாங்க, பணம் வித்ட்ரா பண்றாங்க, சில பேர் பணம் டெபாசிட் பண்றாங்க அப்படின்ற பிக்சர் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் டிஸ்கஸ் அப்படின்ற டாபிக்ல if you had sent money to someone, which method would you choose? ஓகே, நீ யாருக்குன்னா ஒருத்தருக்கு பணம் அனுப்பணும்னா which method would you choose? ஓகே, எந்த மெத்தட நீ சூஸ் பண்ணுவ? யூசிங் a phone, மணி ஆர்டர் ஆர் சம் அதர் மோட், வை அப்படின்னு கேக்குறாங்க. இப்ப எதை நம்ம யூஸ் பண்ணுவோம், நம்ம இப்ப இருக்கிற நவீன யுகத்துல எந்த மெத்தட் யூஸ் பண்ணுவோம்னா யூசிங் ஏ போன். ஓகே, மெயினா எது பண்ணுவோம், ஜிபே நிறைய இருக்கு இல்லையா. அப்ப யூசிங் ஏ போன் டு சென்ட் மணி டு சம் ஒன் அப்படின்ற ஆன்சர் எழுதலாம். வை அப்படின்னு சொல்லும்போது we can use money because it is quick. Okay, we can use, I would use phone because it is quick and easy. அதே மாதிரி using mobile phones இருக்கு to send money online, okay, within a seconds அப்படின்றதெல்லாம். அப்புறம் using a phone especially if the person is far away அப்படின்றதெல்லாம். Next, sometimes people send through money order if you go to the bank. சில பேர் என்ன பண்ணுவாங்க, போன்ல அனுப்ப முடியாதவங்க எங்க போய் பேங்க்ல போயிட்டு அனுப்புவாங்க. ஆனா if you had to send someone, which method you would choose அப்படின்னா phone அப்படின்னு எழுதலாம். ஓகே, I would use phone அப்படின்னு எழுதலாம் because okay, I would use a phone அப்படின்னு எழுதலாம். because எதுக்கு எழுதலாம், because it is quick and easy அப்படின்ற மெத்தட் எழுதலாம். because it is ஒயின்னு கேட்டிருக்காங்களே, it is quick and easy. quick and என்னன்னு எழுதலாம், easy. Okay, using a phone என்ன வருது, it is to send money online within a second. Okay, onlineல ஈஸியா அது என்ன எடுத்து போயிடுது. நெக்ஸ்ட், if you get pocket money, do you save it? அதே மாதிரி if you get right அப்படின்ற டாபிக்ல if you get pocket money, உனக்கு பாக்கெட் மணி, டெய்லி பாக்கெட் மணினா என்ன, சும்மா சின்ன செலவுக்காக வீட்டுல நமக்கு கொடுக்கறது தான், அம்மா அப்பா கொடுக்கறது தான் என்னன்னு சொல்லுவோம், பாக்கெட் மணின்னு எடுத்துக்கலாம். அடிக்கடிக்க போய் அவங்கள நம்ம டிஸ்டர்ப் பண்ணாத மந்த்லி ஒரு அமௌண்ட் கொடுக்கறது. ஓகே, ஒரு 100 rupees 200 rupees வச்சுக்கோ, உனக்கு தேவையானதை வாங்கிக்கோ அப்படின்னு கொடுக்கறது தான் என்னன்னு சொல்லுவோம் நம்ம பாக்கெட் மணி. if you get pocket money, do you save it? if yes, where do you put your savings? ஓகே, நீ சேவ் பண்ணுவியா, உனக்கு கொடுக்குற பாக்கெட் மணி நீ சேவ் பண்ணுவியா? எஸ் அப்படின்னா ஆமா சேவ் பண்ணுவான்னா where do you put your savings அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப நம்ம என்ன எழுதலாம், எஸ், I save it. ஆமா, நான் என்ன பண்ணுவேன், சேவ் பண்ணுவேன். அப்ப நான் எங்க போடுவேன் அப்படின்னா I put my savings, எதுல வரும், பிகி பேங்க். பிகி பேங்க்னா என்னன்னு சொல்லுவோம், அது இருக்கு இல்லையா, இந்த பணம் சேமிக்கிற பணம் போட்டு வைக்கிற உண்டியல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. எஸ், I put my savings in a piggy bank. I put my savings, பக்கத்துல பிக்சர் கொடுத்துருக்காங்க இல்லையா, அதுதான் என்ன இருக்கு, I put my savings in piggy bank அப்படின்னு எழுதலாம். உண்டியல், அதுதான் piggy bank. Why do you think it is important to save money? ஓகே, ஏன் வந்து பணம் சேமிக்கிறது இம்பார்ட்டன்ட் லைஃப்ல அப்படின்னு கேக்குறாங்க. ஓகே, அப்ப சேவிங் மணி இஸ் இம்பார்ட்டன்ட் பிகாஸ் இட் ஹெல்ப்ஸ் இன் த டைம் ஆஃப் எமர்ஜென்சி. ஏன்னா எமர்ஜென்சி டைம்ல அது நமக்கு என்ன இருக்கு, நமக்கு எப்ப தேவையோ, ஓகே, இட் ஹெல்ப்ஸ் இன் த டைம் ஆஃப் எமர்ஜென்சி. நமக்கு தேவையான டைம்ல அது என்ன பண்ணும், it helps in the time of emergency அப்படின்ற ஆன்சர் எழுதலாம். in the time of emergency. emergency, it helps in the time of emergency. it also teaches how to manage money well. அதே மாதிரி நம்மள எப்படி மணி எப்படி மேனேஜ் பண்றது அப்படின்றதையும் அது சொல்லி கொடுக்கும். what are some things you could do to save more money? ஓகே, இப்ப நீ மணியை சேவ் பண்ணணும்னா ஓகே, நீ எதெல்லாம் ஃபாலோ பண்ணணும், ஓகே, எதெல்லாம் ஃபாலோ பண்ணா மணி நீ சேவ் பண்ணுவான். ஓகே, ஸ்பெண்டிங் மணி ஃபார் நெசசரி திங்ஸ் இஸ் எ பார்ட் ஆஃப் யுவர் பாக்கெட் மணி ரெகுலர்லி அப்படின்னு எழுதலாம். திங்ஸ் யூ குட் டூ டு சேவ் மோர் மணி. ஓகே, நீ வந்து
மணியை சேவ் பண்ணணும்னா எதெல்லாம் நீ ஃபாலோ பண்ணுவ அப்படின்னு கேக்குறாங்க. ஓகே, ஸ்பெண்டிங் மணி ஃபார் நெசசரி திங்ஸ். நான் என்ன பண்ணுவேன், எதுக்கு தேவையோ அதுக்கு மட்டும் தான் நான் ஸ்பெண்ட் பண்ணுவேன். ஓகே, ஸ்பெண்ட் மணி ஃபார் நெசசரி திங்ஸ். தேவையில்லாதெல்லாம் வாங்க மாட்டேன், எனக்கு எது தேவையோ அதுக்கு மட்டும் தான் என்ன பண்ணுவேன், செலவு பண்ணுவேன் அப்படின்னு எழுதலாம். ஸ்பெண்டிங் மணி ஃபார் நெசசரி திங்ஸ் அப்படின்னு எழுதலாம். ஓகே, சேவ் எ பார்ட் ஆஃப் யுவர் பேக்கெட் மணி ரெகுலர்லி. அதே மாதிரி நான் என்ன பண்ணுவேன், என்னோட பேக்கெட் மணி எப்பவுமே ரெகுலரா கொஞ்சம் சேவ் பண்ணி வைப்பேன். Request one of your family members to show that their bank passbook. ஓகே, உங்க வீட்ல யாருன்னா இப்ப எல்லா வீட்லயுமே என்ன இருக்கும், பேங்க்ல பணம் வச்சிருப்பாங்க, பேங்க் பாஸ்புக் எல்லார் வீட்லயும் இருக்கும். அதே மாதிரி உங்க வீட்ல யாருன்னா ஒருத்தரோடது ஜஸ்ட் பாஸ்புக்கை காமிக்க சொல்லி நோட் த இம்பார்ட்டன்ட் எலிமெண்ட்ஸ் கிவன் ஆன் த ஃபர்ஸ்ட் பேஜ் ஆஃப் த பாஸ்புக். ஓகே, பாஸ்புக்கோட ஃபர்ஸ்ட் பேஜ்ல என்னென்னலாம் கொடுத்துருக்காங்க அப்படின்றத நம்மள பார்க்க சொல்லியிருக்காங்க. இப்ப நமக்கே தெரியும், ஃபர்ஸ்ட் பேஜ் 1, பேஜ் 2, பேஜ் 3, பேஜ் 4 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுல ஃபர்ஸ்ட் பேஜ்ல என்ன இருக்கு, ஃபர்ஸ்ட் பேஜ்ல 1 அப்படின்ற இடத்துல என்ன இருக்கு, CIF நம்பர். ஓகே, அதோட நம்மளோட அக்கௌண்ட் ஹோல்டர், அக்கௌண்ட் நம்பர், CF நம்பர், IFSC கோட், கஸ்டமர் நேம். ஓகே, தட் இஸ் அட்ரஸ், டேட் ஆஃப் பர்த், இமெயில், பேன் நம்பர். நெக்ஸ்ட் தட் இஸ் கொஸ்டின் 2 செகண்ட். நெக்ஸ்ட் இதுல அந்த சைட்லயே ரைட் சைட்ல ஃபர்ஸ்ட் இந்த பக்கம், அடுத்து ரைட் சைட்ல என்ன இருக்கும், ஓப்பனிங் டேட் இருக்கும், மொபைல் நம்பர் இருக்கும், பிரான்ச் கோடு இருக்கும், பிரான்ச் லொகேஷன், பிரான்ச் இமெயில் இருக்கும். அதே மாதிரி தேர்ட் வந்து என்ன இருக்கும், இது ABCZ. இப்ப சப்போஸ் இதை ஃபில் பண்ணிருக்காங்க. ஓகே, இது எல்லாத்தையுமே ஃபில் பண்ணிக்காங்க. கஸ்டமர் நம்பர். அடுத்து ஃபோர்த்ல நம்மளோட போட்டோ இருக்கும். இங்க இது எல்லாமே ஃப்ரண்ட் பேஜ்ல தான். ஓகே, CIF நம்பர் கொடுத்துருக்காங்க, அக்கௌண்ட் நம்பர் சப்போஸ் இப்படின்னு கொடுத்துருக்காங்க, IFSC கோடு இதை கொடுத்துருக்காங்க, கஸ்டமர் நேம் எக்ஸாம்பிள் ABCன்னு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இது யாரோட ஒய்ஃப் ஆஃப் டாட்டர் ஆஃப்னு கொடுத்துருக்காங்க, அட்ரஸ் வந்து இதை கொடுத்துருக்காங்க. ஓப்பனிங் டேட், என்னைக்கு நம்ம ஓபன் பண்ணிருக்கோம், மொபைல் நம்பர், நெக்ஸ்ட் பிரான்ச் கோடு, அடுத்து பிரான்ச் லொகேஷன், அடுத்து பிரான்ச்சோட இமெயில், நெக்ஸ்ட் நம்மளோட ஐடி போட்டோ. இது எல்லாமே எங்க இருக்கும், பேங்க் நேம். ஓகே, மேல என்ன இருக்கும்னா ABCD ஃபார் எக்ஸாம்பிள். ஓகே, அவங்க ஒரு பேங்க் நேம் கொடுத்துருக்காங்க, இது பேங்க் நேம் மேல வரும். மீதி எல்லாமே என்ன இருக்கு, இது எல்லாமே ஃப்ரண்ட் பேஜ்ல இருக்கக்கூடியதுதான். இங்க கார்னர்ல என்ன இருக்கும், நம்மளோட போட்டோ ஒட்டி சொல்லியிருப்பாங்க. Visit a bank in your locality or to find out from your elders about how it works. Okay, visit a bank. உன்னோட நீங்க இருக்கிற ஏரியால பேங்க்குக்கு உங்களோட பேரண்ட் கூட போயிட்டு இது எப்படி வேலை பார்க்குது, பேங்க்ல என்னென்னலாம் நடக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஆஃப்டர் தட் ஆன்சர் த ஃபாலோயிங் கொஸ்டின்ஸ். அதுக்கப்புறமா இங்க கீழே இருக்கிற கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணலாம். அதர் தன் சேவிங் மணி, வாட் எல்ஸ் டு பீப்புள் யூஸ் பேங்க் ஃபார்? ஓகே, சேவிங் மணி சேமிப்பு பண்றது மட்டும் இல்லாம வேற எதுக்காக ஜனங்க பேங்கை யூஸ் பண்றாங்க, மக்கள் எதுக்காக பேங்கை யூஸ் பண்றாங்க? ஓகே, பீப்புள் யூஸ் பேங்க் எதுக்கெல்லாம் சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் டாக்கிங் லோன்ஸ் டு பை ஹவுசஸ். ஓகே, என்ன பண்ணுவாங்க, லோன். ஓகே, அதே மாதிரி லோன் பத்தி கேட்கறதுக்காக போவாங்க. அப்ப லோன்ஸ் டு பை ஹவுசஸ். ஓகே, லோன்ஸ் டு பை ஹவுசஸ். ஓகே, ஹவுசஸ்க்கு மட்டும் இல்லை, ஈவன் எஜுகேஷனல் லோன்ஸும் என்ன பண்ணுவாங்க, கேட்பாங்க. ஹவுசஸ், அதே மாதிரி கார்ஸ், எஜுகேஷனல் லோன்ஸ், இதுக்காக அங்க அப்ளை பண்ணுவாங்க. அதே மாதிரி டெபாசிட் மணியை டெபாசிட் பண்றதுக்காக கேட்பாங்க. ஓகே, டெபாசிட்டிங் மணி. ஓகே, மணியை இப்போ டெபாசிட் பண்றதுக்காக. நெக்ஸ்ட் சென்டிங் மணி, அதே மாதிரி பணம் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு அனுப்புறதுக்காக. சேவிங்ஸை தவிர்த்து இந்த வேலைக்காகலாம் பேங்கை யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி சென்டிங் மணி, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மணி அனுப்புறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி பேயிங் பில், சில பில்ஸ் நம்ம பே பண்ணோம்னா த்ரூ பேங்க்ஸ். ஓகே, டிடி எடுக்கணும்னா அப்ப பேயிங் பில்ஸ். ஓகே, அப்படின்ற காலத்தை எழுதலாம். நெக்ஸ்ட் கெட்டிங் அட்வைஸ். ஓகே, ஆன் இன்வெஸ்டிங் மணி. இப்போ சப்போஸ் மணியை சில குவரிஸ் கேட்கணும் அப்படின்னா எதுக்கு பேங்கை யூஸ் பண்ணுவாங்க. வாட் இஸ் அன் ஏடிஎம் அண்ட் ஹவு டஸ் இட் ஹெல்ப் பீப்புள்? ஓகே, அதே மாதிரி ஏடிஎம் அப்படின்னா என்ன, இது எந்த அளவுக்கு என்னது யூஸ் ஆகுது, அண்ட் ஹவு டஸ் இட் ஹெல்ப் பீப்புள்? ஓகே, பீப்புளுக்கு எப்படி ஹெல்ப் பண்ணுது நம்ம ஏற்கனவே பார்த்தோம். வாட் இஸ் ஏடிஎம்? ஏடிஎம் இஸ் ஆட்டோமேட்டட் டெல்லர் மிஷின் அப்படின்னு சொல்லுவோம். ஹவு டஸ் இட் ஹெல்ப் பீப்புள் அப்படின்னு கேட்கறாங்க. ஏடிஎம் இஸ் எ மிஷின் தட் ஹெல்ப்ஸ் த பீப்புள் டு வித்ரா மணி ஃப்ரம் தர் பேங்க். ஓகே, ஏடிஎம் ஹவு டஸ் இட் ஹெல்ப் பீப்புள் அப்படின்னா எதுக்காக, to withdraw money. Okay, to withdraw money. To withdraw money from their bank. அவங்க பேங்க்ல இருந்து மணி எடுக்கிறதுக்காக. To withdraw money from their bank at any time. From their bank at any time அப்படின்னு எழுதலாம். At any time. Next, take an Indian currency note, look at it closely and answer the following questions. Okay, அதே மாதிரி இந்தியன் கரன்சி நோட், நம்மளோட நோட்டு. ஓகே, ரூபா நோட்டு இருக்கு இல்லையா, அதுதான் கரன்சி. ஓகே, லுக் அட் இட் க்ளோஸ்லி. ஓகே, அதை எடுத்து ஜஸ்ட் பாரு அண்ட் ஆன்சர் த ஃபாலோயிங் கொஸ்டின்ஸ். அங்க இருக்கிற கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் பண்ணு. வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் த நோட்? ஓகே, என்னென்னலாம் வேல்யூ இருக்கு நமக்கே தெரியும். இந்த வேல்யூ ஆஃப் த நோட் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் ஃப்ரம் 10 rupeesல இருக்கு, 10 இருக்கு, அப்புறம் 20 இருக்கு, அப்புறம் என்ன இருக்கு, rupees 50 இருக்கு, அடுத்து எவ்வளவு இருக்கு, 100 இருக்கு, அப்புறம் எவ்வளவு இருக்கு, 200 நோட் இப்ப இல்ல. ஆக்சுவலா முதல்ல 200
இருந்தது, இப்போ 200 கிடையாது. இப்போ 200 இருக்கு. ஓகே, 200 இருக்கு. நெக்ஸ்ட் இப்போ என்ன இருக்கு, 500 இருக்கு. ஓகே, அப்போ இதுதான் வேல்யூ ஆஃப் த மணி. ஓகே, 500 தான் பெரிய அமௌண்ட். ஃபர்ஸ்ட் 2000 இருந்தது, இப்போ 2000 ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அப்போ வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் த நோட் அப்படின்போது 10, 20, 50, 100, 200 and 500. Next, how many languages do you see on the notebook? Okay, எத்தனை language நீ பார்த்திருக்க? Okay, how many languages do you see on the note? Okay, noteல எத்தனை languages நீ பார்த்திருக்க அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் நெக்ஸ்ட் அப்ப அதுக்கு ஆன்சர் என்னன்னா, டோட்டலா என்னன்னா 15 languages. ஆக்சுவலி எத்தனை லாங்குவேஜஸ்னா 15 languages தான் அதுல இருக்கும். ஆனா ஃப்ரண்ட்ல என்ன இருக்கு, ஹிந்தி இருக்கு. ஃப்ரண்ட்ல வந்து அதாவது வந்து நோட்டோட ஹிந்தி அண்ட் இங்கிலீஷ், ஓகே, ரெண்டுமே என்ன இருக்கும், ஃப்ரண்ட்ல இருக்கும். அப்ப மேக்கிங் இட்ஸ் டோட்டல் ஆஃப் என்ன வரும், 17. அப்ப இன்க்ளூடிங் ஹிந்தி அண்ட் இங்கிலீஷோட சேர்த்து என்ன வரும், 17 லாங்குவேஜஸ் அப்படின்னு எழுதலாம். ஃப்ரண்ட்ல ஹிந்திலயும் இருக்கும், இன்னொன்னு என்ன இருக்கு, இங்கிலீஷ்லயும் இருக்கும். அப்ப டோட்டலா என்ன இருக்கு, 15 லாங்குவேஜஸ். அப்ப இன்க்ளூடிங் ஹிந்தி அண்ட் இங்கிலீஷ் என்ன இருக்கும், 17 லாங்குவேஜஸ் எழுதலாம். வாட் பிக்சர்ஸ் ஆர் சிம்பிள்ஸ் ஆர் தேர் ஆன் த நோட்? ஓகே, இப்ப நம்ம பாக்குறோம் என்ன பிக்சர்ஸ் இருக்கு, அதே மாதிரி என்ன மாதிரி சிம்பிள்ஸ் இருக்கு அப்படின்னு கேட்கலாம். ஓகே, இப்ப நம்ம என்னன்னு சொல்லலாம், மகாத்மா காந்தியோட பிக்சர். ஓகே, 500 rupeesல மெயினா என்ன பார்க்கலாம், மகாத்மா காந்தியோட போர்ட்ரைட் பார்க்கலாம். அப்ப மகாத்மா காந்திஸ் போர்ட்ரைட், மகாத்மா காந்திஸோட போர்ட்ரைட் பார்க்கலாம். அதே மாதிரி RBI சீல் பார்க்கலாம். அதுல என்ன நல்லா இருக்குன்னா, ஓகே, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவோட சீல் பார்க்கலாம். ஓகே, ஒரு நோட்ல. அதே மாதிரி டினாமினேஷன் நம்பர், டினாமினேஷன் அது எவ்வளவு ருபி அப்படின்றத பார்க்கலாம். ஓகே, டினாமினேஷன் நம்பர். ஓகே, 20 rupeesா, 10 rupeesா, 50 rupeesா, அப்ப டினாமினேஷன் நம்பர் பார்க்கலாம். அடுத்து ஃபேமஸ் மானுமெண்ட்ஸ். ஓகே, நினைவு சின்னங்களை பார்க்கலாம். பெரும்பாலும் எது இருக்கும், நம்மளோட இது இருக்கும், ரெட் ஃபோர்ட் இருக்கும் பெரும்பாலும். அப்ப ஃபேமஸ் மானுமெண்ட்ஸ் சில நோட்ல பாத்தீங்கன்னா என்ன இருக்கும், கலர் கலரா நோட் இருக்கு இல்லையா. அப்ப ஃபேமஸ் மானுமெண்ட்ஸ் லைக் ரெட் ஃபோர்ட், ரைட், ரெட் ஃபோர்ட் அண்ட் அதர் சிம்பிள்ஸ் அப்படின்னு எழுதலாம். ரெட் ஃபோர்ட் பார்க்கலாம், அதர் சிம்பிள்ஸை யூஸ் பண்ணலாம். அதர் சிம்பிள்ஸை நம்ம பார்க்கலாம். சில இதுல தான் மானுமெண்ட்ஸ் இருக்கும், சில இதுல வேற சிம்பிள்ஸும் இருக்கலாம் அப்படின்ற ஆன்சரை நம்ம எழுதலாம். டூ யூ நோ அப்படின்ற டாபிக்ல Do you know, உங்களுக்கு தெரியுமா, long ago people used barter system to exchange goods and services. long ago அப்படின்னா நீண்ட காலத்திற்கு முன்பு, முற்காலத்துல people used barter system. ஓகே, barter system அப்படின்னா என்னன்னா பண்டமாற்று முறை. பண்டமாற்று முறைனா நம்ம ஒரு பொருளை கொடுத்தா அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு பொருளை நம்மளுக்கு கொடுப்பாங்க. அதுதான் வந்து பண்டமாற்று முறை. டு எக்ஸ்சேஞ்ச் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ். ஓகே, தனக்கு தேவையான ஒரு பொருளை கொடுத்து ஒரு பொருளை வாங்குறதுக்கு பேர் தான் பண்டமாற்று முறை. ஃபார் எக்ஸாம்பிள், a farmer could exchange wheat for milk from a shepherd. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு விவசாயி, ஃபார்மர்னா என்னன்னு சொல்லுவோம், விவசாயி, could exchange, எதை எக்ஸ்சேஞ்ச் பண்ணார்னா அவர்கிட்ட இருக்கிற வீட், ஓகே, கோதுமையை கொடுத்துட்டு அவர் என்ன பண்ணிக்கலாம், ஃபார் மில்க் ஃப்ரம் ஏ ஷெப்பர்ட். ஓகே, மேய்ப்பவர்கிட்ட இருந்து எதை வாங்கலாம், அவங்க மில்கை வாங்கிக்கலாம். தங்கிட்ட கோதுமை இருக்கு, அவங்க கிட்ட மில்க் இருக்கு, அப்ப கோதுமையை கொடுத்துட்டு மில்க் வாங்குறது தான் என்னன்னு சொல்லுவோம், பண்டமாற்று முறை. However, finding the right trade partner and right exchange value was not always easy. இருந்தாலும் சரியான வர்த்தக பார்ட்னரை, அதே மாதிரி சரியான பரிமாற்ற மதிப்பை அவ்வளவு ஈஸியா நம்மளால என்ன பண்ண முடியாது, கண்டுபிடிக்க முடியாது. ஓகே, அதை கரெக்ட் பார்ட்னரை நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. பிசினஸ் பார்ட்னர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஓகேவா, கூட்டாளி அப்படின்னு சொல்லுவோம் பார்ட்னர்ஸ் அப்படின்னா. So, however, finding the right trade partner and the right exchange value was not always easy. To simplify exchanges, money was invented. ஓகே, இந்த வர்த்தக பரிமாற்றத்தை, ஓகே, இது அவ்வளவு ஈஸியானது இல்ல. அப்ப இந்த பரிமாற்றங்களை எளிமையாக்குவதற்கு தான் என்ன கண்டுபிடிச்சாங்க, மணி வாஸ் இன்வென்டட், பணத்தை கண்டுபிடிச்சாங்க. நெக்ஸ்ட், லுக்கிங் அரவுண்ட் த நெய்பர்ஹுட். ஓகே, நம்மளுடைய சுற்றுப்புறத்தை பற்றி. ஓகே, லுக்கிங் அரவுண்ட் அவர் நெய்பர்ஹுட், நம்மளோட சுற்றுப்புறத்தை பற்றி அறிவோம். as soon as they reached home, Navya ran to her brother and shared her experience with them. ஓகே, அவங்க வீடு போய் சேர்ந்த உடனே நவ்யா என்ன பண்ணா, அவங்க பிரதர் கிட்ட போயிட்டு அவளோட அன்னையோட எக்ஸ்பீரியன்ஸ் அவ யார் கூட, அவங்க பிரதர் கூட ஷேர் பண்ணிக்கிட்டா. Navya ran to her brother and shared her experience with him. Public places help people by providing services related to health, safety, cleanliness or the environment. ஓகே, பப்ளிக் பிளேசஸ் அப்படின்னு சொல்றது பொது இடங்களை பப்ளிக் பிளேசஸ் சொல்லுவோம். அப்ப அந்த பப்ளிக் பிளேசஸ் எப்படி ஜனங்களுக்கு யூஸ் ஆகுது, எந்த மாதிரி சர்வீசஸ் எல்லாம் ப்ரொவைட் பண்ணுது, எதுன்னு சொல்றோம், ஹெல்த். ஓகே, ஹெல்த் அப்படின்றது என்ன, உடல் நலம், அதே மாதிரி சேஃப்டி, ஓகே, பாதுகாப்பு, அதே மாதிரி கிளன்லினஸ், ஓகே, தூய்மை, ஓகே, தூய்மை ஆர் த என்விரான்மெண்ட், சுற்றுப்புறம். ஓகே, அப்ப சுற்றுப்புறத்தை எப்படி அது பாதுகாக்குது அப்படின்றத பத்தி தெரிஞ்சுக்கிட்டா. பப்ளிக் பிளேசஸ், தீஸ் மே இன்க்ளூட் பிளேசஸ் லைக், இது எதெல்லாம் சேர்ந்தது பப்ளிக் பிளேசஸ் அப்படின்றது எதுனா, ஹாஸ்பிட்டல்ஸ். ஓகே, ஹாஸ்பிட்டல், மருத்துவமனைகள் இருக்கு, பேங்க், ஓகே, பேங்க் இருக்கு, அதே மாதிரி போஸ்ட் ஆபீஸ் இருக்கு, போலீஸ் ஸ்டேஷன்ஸ் இருக்கு, பப்ளிக் லைப்ரரிஸ் இருக்கு, பஸ் ஸ்டேஷன்ஸ்
ஸ்டேஷன்ஸ் இருக்கு. இது எல்லாமே என்னது இது? ஓகே, வங்கிகள் இருக்கு, போஸ்ட் ஆஃபீஸ் இருக்கு, ஓகே, தபால் ஆஃபீஸ் இருக்கு, அதே மாதிரி போலீஸ் ஸ்டேஷன்ஸ் இருக்கு, ஓகே, அதே மாதிரி பப்ளிக் லைப்ரரிஸ் இருக்கு, நூலகம் இருக்கு, பஸ் ஸ்டேஷன்ஸ், இதெல்லாம் இன்க்ளூட் பண்றது தான் எது? பப்ளிக் பிளேசஸ். நவ்யா brought a pencil and paper and sat down to draw her neighborhood. உடனே என்ன பண்ணா? ஒரு பென்சிலும் ஒரு பேப்பரும் கொண்டு வந்து உட்கார்ந்துகிட்டு அவ என்ன பண்ணா? அவளோட நெய்பர்ஹுட், ஓகே, அவளோட சுற்றுப்புறத்துல என்னென்னலாம் இருக்கு அப்படின்றத பத்தி அவ பார்த்தது எல்லாத்தையும் என்ன பண்ணா? டிரா பண்ண ஆரம்பிச்சா. On the basis of the rising sun, she identified the east direction. Okay, on the basis of rising the sun, okay, சூரியன் வர்ற டைரக்ஷனை பொறுத்து she identify east direction. ஓகே, அப்ப சூரியன் வர்றது ஏன்னா சூரியன் உதிக்கிறது எது? கிழக்கு, மறையிறது எது? மேற்கு. அப்ப சூரியன் வரக்கூடிய திசை எதுன்னா எதுன்னு சொல்றோம்? ரைசிங் சன். she identify east direction. based on this she drew places in other directions around her house. அதே மாதிரி அவ வீட சுத்தி மேல என்னென்ன டைரக்ஷன்ஸ் இருக்கு அப்படின்றதையும் அவ டிரா பண்ணா. the places towards the east appears on the right side of the paper. அதே மாதிரி பிளேசஸ் எந்தெந்த பிளேசஸ்லாம் ஓகே அவளோட ஈஸ்ட் appears on the right side of the paper. இப்போ சப்போஸ் ஒரு பேப்பர் எடுத்துக்கிட்டா, ஓகே, பேப்பர் எடுத்துக்கிட்டு இது என்னது? ஈஸ்ட். இப்போ சப்போஸ் இதுதான் என்னது? ஈஸ்ட். அதே மாதிரி also the paper to the north shown at the top of the paper. இப்ப north, okay, first the places towards the east appears on the right side of the paper. okay, பேப்பரோட ரைட் சைடுல என்னது? ஈஸ்ட் டிரா பண்ணா. அதே மாதிரி also the places to the north are on the top side. okay, north டாப் சைடுல டிரா பண்ணா. while the places in the south, okay, south வந்து என்ன இருக்கு? the bottom of the paper. and then the places in the west are shown on the left side of the rising sun. she identify east direction. based on this she replaces in other directions around her house. the places towards the east appears on the right side of the paper. தோ இருக்கு இல்லையா? right side of the paper என்ன இருக்கு? east. சப்போஸ் இதுதான் பேப்பர் அப்படின்னு எடுத்துக்கிட்டா இதோட ரைட் சைட்ல என்ன இருக்கு? ஈஸ்ட் இருக்கு. ஆல்சோ the places to the north எங்க இருக்கு? டாப்ல இருக்கு. அதே மாதிரி சவுத் எங்க இருக்கு? பாட்டம்ல இருக்கு. okay, on the also the places to the north are shown on the top side of the paper, while the places in the south indicated as at the bottom of the paper. the places in the west are shown. இதுதான் west. okay, west are on the left side of the paper அப்படின்றத அவ வந்து என்ன பண்ணா? டிரா பண்ணா. the places to the north are shown on the top side of the paper, while the places in the south are indicated at the bottom of the paper. the places in the west are shown on the left side அப்படின்றத அவ என்ன பண்ணா? ஒரு பேப்பர் எடுத்து டிரா பண்ணா. map the representation of directions is as follows. அப்ப எதை வச்சு சொல்றாங்க மேப்ல? அப்ப north is shown upwards, south is downward, east is on the right and west is on the left. okay, இப்ப மறுபடியும் டிரா பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் ஒரு டிரா பண்றோம். okay, now draw பண்றோம். first north is on the, for example, north shown upwards, north வந்து upwards, south is downwards, south வந்து downwardsல இருக்கு, east is on the right side, இது right sideல east இருக்கு, west வந்து left sideல இருக்கு அப்படின்றத அவ வந்து draw பண்ணா. நெக்ஸ்ட் ஒரு பிக்சர் கொடுத்திருக்காங்க. இதெல்லாம் ஹாஸ்பிட்டல் இருக்கு, ஹாஸ்பிட்டல் இருக்கு, கெமிஸ்ட் இருக்கு, கெமிஸ்ட்னா இது ஃபார்மசி இருக்கு, நெக்ஸ்ட் போஸ்ட் ஆஃபீஸ் இருக்கு, நெக்ஸ்ட் வந்து பேக்கரி இருக்கு. இந்த 4 பிக்சர் இருக்கு. அதே மாதிரி ஒரு வீடு இருக்கு. ஓகே, இந்த வீடு எதுன்னா நவ்யாவோட வீடு. ஓகே, இந்த வீடு வந்து நவ்யாவோட வீடு. அப்ப நவ்யாவோட ஹோம் அப்படின்னு எழுதலாம். ஓகே, இந்த வீட்டோடது மேலையும் கீழையும் என்னென்னலாம் கொடுத்துருக்காங்க, கீழே கொஸ்டின் கேட்டிருக்காங்க. கீழே கொஸ்டின் அப்படின்னா ரைட் அப்படின்ற டாபிக் above. ஓகே, லுக் at the picture above and ரைட் மேல இருக்கிற பிக்சரை பார்த்து and write down the places located in the north. ஓகே, நார்த்ல எது இருக்கு? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இதோட நார்த் எங்க வருதுன்னா இது மேல வரும். இதுதான் வந்து நார்த் டைரக்ஷன். ஓகே, இது நார்த். ஓகே, above and write down the places located in the north. next east. east எது அப்படின்னு சொல்லும்போது இதோட ரைட் சைட்ல இருக்கிறது, ஹோமோட ரைட் சைட்ல இருக்கிறது எதுன்னு சொல்லுவோம்? நம்ம ஈஸ்ட்னு சொல்லுவோம். வெஸ்ட் எதுன்னு சொல்லுவோம்? லெஃப்ட் சைடு, வீட்டோட லெஃப்ட் சைட்ல இருக்கிறது அது என்னன்னு சொல்லுவோம்? நம்ம வெஸ்ட்னு சொல்லுவோம். அதே மாதிரி அண்ட் சவுத் ஆஃப் நவ்யாஸ் ஹோம். ஓகே, அண்ட் சவுத் எங்க இருக்கு? இதோ கீழே இருக்கிறது சவுத் டைரக்ஷன். ஓகே, அப்ப கீழே இருக்கிற பிக்சர்ஸ்ல ஓகே லுக் அட் த பிக்சர் above, மேல இருக்கிற பிக்சர்ல அண்ட் ரைட் டவுன் த பிளேசஸ் லொகேட்டட் இன் த நார்த். ஓகே, நார்த்ல என்ன இருக்கு? ஹாஸ்பிட்டல் இருக்கு. அதே மாதிரி ஈஸ்ட்ல என்ன இருக்கு? கெமிஸ்ட், ஃபார்மசி இருக்கு. வெஸ்ட்ல வந்து என்ன இருக்குன்னு சொன்னா பேக்கரி இருக்கு. அண்ட் சவுத்ல என்ன இருக்குன்னா போஸ்ட் ஆஃபீஸ் இருக்கு. அப்படின்ற பிக்சர் கீழே வந்து நம்மள என்ன பண்ண சொல்லியிருக்காங்கன்னா எழுத சொல்லியிருக்காங்க. கீழே ஒரு டேப்லர் காலம் இருக்கு. அதை பார்த்து மேல இருக்கிறத பார்த்து கீழே நம்ம என்ன பண்ணணும்? எழுதணும். இருக்கு, சவுத்துல போஸ்ட் ஆஃபீஸ் இருக்கு அப்படின்றத ஆன்சர் எழுதலாம்.
look at the picture on the next page. Okay, next page in the page la, and imagine your school is at the center. Okay, enga irukku school center la irukku. Name the buildings or areas near your school and write the direction they are situated in the given spaces. Okay, first picture ku school oda picture kuduthirukanga, and imagine unoda school வந்து சென்டர்ல இருக்கு. முன்ன நவ்யோட வீடு சென்டர்ல இருந்தது இல்லையா, அதே மாதிரி இங்க ஸ்கூல் சென்டர்ல இருக்கு. அப்ப நேம் த பில்டிங்ஸ் ஆர் ஏரியாஸ். ஓகே, உங்க அந்த ஸ்கூலை சுத்தி இருக்கிற பில்டிங் பேர் எழுதலாம். அப்படி இல்லைன்னா ஏரியாஸ் நியர் யுவர் ஸ்கூல் அண்ட் ரைட் டவுன் த டைரக்ஷன் தே ஆர் சிச்சுவேட்டட் இன் த given spaces. ஓகே, இங்க பிக்சர் கொடுத்துருக்காங்க, கீழே வந்து ஸ்பேஸ் இருக்கு. அதுல வந்து நம்மள என்ன பண்ண சொல்லியிருக்காங்க, எழுத சொல்லியிருக்காங்க. என்னென்னலாம் கொடுத்துருக்காங்க அப்படின்றத எழுத சொல்லியிருக்காங்க. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஸ்கூல் இருக்கு. ஓகே, இதுதான் ஸ்கூல், இதுதான் ஸ்கூல். ஓகே, ஸ்கூலோட மேல நார்த் டைரக்ஷன், ஈஸ்ட், இது வந்து நார்த், நெக்ஸ்ட் ஈஸ்ட், மூணாவது சவுத், நாலாவது வெஸ்ட் இருக்கு. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் எங்க ஸ்கூலுக்கு ஈஸ்ட் டைரக்ஷன்ல என்ன இருக்கு, பார்க் இருக்குன்னு எழுதலாம். ஈஸ்ட் டைரக்ஷன்ல என்ன இருக்கு, பார்க் இருக்கு. இப்ப அதே மாதிரி சவுத் டைரக்ஷன்ல என்ன இருக்கு அப்படின்னா, எங்க ஸ்கூலோட சவுத் டைரக்ஷன்ல டெம்பிள் இருக்கு அப்படின்னு எழுதலாம். ஓகே, டெம்பிள் இருக்கு. அதே மாதிரி வெஸ்ட்ல என்ன இருக்கு அப்படின்னா ஐ ஹாஸ்பிட்டல் இருக்கு. ஓகே, ஹாஸ்பிட்டல் இருக்கு. என்னோட ஸ்கூலோட வெஸ்ட் டைரக்ஷன்ல என்ன இருக்கு, ஹாஸ்பிட்டல் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஓகே, அதே மாதிரி இங்க என்னோட ஸ்கூலோட நார்த் சைட்ல என்ன இருக்கு அப்படின்னா, நார்த் சைட்ல சூப்பர் மார்க்கெட் இருக்கு. ஓகே, சூப்பர் மார்க்கெட் இருக்கு அப்படின்றத நம்ம எழுதலாம். ஸ்கூலை சுத்தி இருக்கிற பிளேசஸ். ஓகே, நார்த், சவுத், ஈஸ்ட், வெஸ்ட் இந்த டைரக்ஷன்ல இதெல்லாம் இருக்கு அப்படின்ற ஆன்சரை நம்ம எழுதலாம். Imagine you are giving directions to your friend to visit your favorite places near your school. நீ வந்து என்ன பண்ற அப்படின்னா, உன்னோட ஃப்ரெண்டுக்கு என்ன சொல்ற, சில டைரக்ஷன்ஸ் சொல்ற. ஓகே, இமேஜின் பண்ணிக்கோ, உன் ஃப்ரெண்டுக்கு சில டைரக்ஷன் சொல்ற மாதிரி. எங்கன்னா டு விசிட் யுவர் ஃபேவரேட் பிளேசஸ் நியர் யுவர் ஸ்கூல். உன் ஸ்கூல் கிட்ட இருக்கிற ஒரு ஃபேவரேட் பிளேசஸ்க்கு அவனை வர சொல்ற மாதிரி நீ டைரக்ஷன் சொல்லணும். ஹவு வுட் யூ எக்ஸ்பிளைன் இட் யூசிங் டைரக்ஷன்ஸ்? ஓகே, நீ எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுவ, எது இதெல்லாம் யூஸ் பண்ண, லெஃப்ட், ரைட், ஃபார்வர்ட், பேக்வர்ட் அப்படின்றதெல்லாம் யூஸ் பண்ணி நீ சொல்லணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப பிளேஸ் அப்படின்னு சொன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட ஃபேவரேட் பிளேஸ் எதுன்னா, நான் ஸ்கூல் முடிஞ்ச பிறகு எங்க போவேன், லைப்ரரி போவேன் அப்படின்ற எழுதிக்கலாம். ஓகே, லைப்ரரி இஸ் மை ஃபேவரட் பிளேஸ். அப்ப என்னன்னு சொல்லலாம், ஃபர்ஸ்ட் டைரக்ஷன் எப்படி நீ சொல்லுவ, ஃப்ரம் த ஸ்கூல். நீ ஸ்கூல்ல இருந்து, ஓகே, என்ன பண்ணுவ, ஸ்கூல்ல இருந்து நீ கிளம்பி வரணும். அப்ப என்னன்னு சொன்ன, ஃப்ரம் த ஸ்கூல் என்ன பண்ணுவ, ஸ்கூல்ல இருந்து டர்ன் லெஃப்ட். டர்ன் எடுத்து என்ன பண்ற, டர்ன் லெஃப்ட். என்னன்னு சொல்ற, அண்ட் மூவ் ஃபார்வர்ட். என்னன்னு எழுதலாம், அண்ட் மூவ் ஃபார்வர்ட். Okay, and move forward. Otherwise, and left and walk forward and move forward கூட எழுதலாம். For about 5 minutes. Move forward for about 5 minutes. ஒரு 5 நிமிஷம் நீ என்ன பண்ணணும், வாக் பண்ணணும். ஓகே, for move forward for about 5 minutes. அதுக்கப்புறம் you will see a, ஓகே, ஒரு 5 நிமிஷம் வந்த உடனே அங்க என்ன இருக்கு, you will see a restaurant. ஓகே, அங்க என்ன இருக்கு, ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்கு. அங்க ஒரு பக்கத்துல என்ன இருக்கு, ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்கு. You will see a restaurant. அந்த பக்கத்துல ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்கு. அப்புறம் என்ன பண்ற, from there ரெஸ்டாரண்ட் பிளேஸ்ல இருந்து, ஓகே, from there turn right. ரெஸ்டாரண்ட்ல இருந்து நீ என்ன பண்ற, டர்ன் எடுக்கிற. ஓகே, டர்ன் எடுத்து டர்ன் எங்க, ரைட் சைட்ல டர்ன் பண்ற. ஓகே, ரைட் சைட்ல டர்ன் பண்ணினா அண்ட் வாக், ரைட் சைட்ல டர்ன் பண்ணி அண்ட் வாக். கொஞ்சம் தூரம் என்ன பண்ற, நீ நடக்கிற. ஓகே, கொஞ்சம் தூரம் வாக் ஸ்ட்ரெயிட். ஓகே, ஸ்ட்ரெயிட்டா நீ என்ன பண்ற, நடந்து வர அண்ட் வாக் ஸ்ட்ரெயிட். கொஞ்சம் தூரம் ஸ்ட்ரெயிட்டா நடந்து வந்தீங்கன்னா, ஓகே, எல்லோ கலர் பில்டிங் என்ன இருக்கும், ஒரு எல்லோ கலர்ல இருக்கிற பில்டிங் தான் எது, நம்மளோட லைப்ரரி. எல்லோ கலர் பில்டிங் இஸ் த லைப்ரரி அப்படின்ற ஆன்சரை நம்ம எழுதலாம். எல்லோ கலர் பில்டிங் இஸ் த லைப்ரரி அப்படின்ற ஆன்சரை நீ உன் ஃப்ரெண்டுக்கு நம்ம சொல்லலாம். ஓகே, இதுதான் இமேஜின் யூ ஆர் கிவிங் டைரக்ஷன். உன் ஃப்ரெண்டுக்கு அங்க உன்னோட ஃபேவரட் பிளேஸ்க்கு வர சொல்ற மாதிரி இமேஜின் பண்ணிட்டு ஒரு டைரக்ஷன் சொல்லுவேன்னா எப்படி சொல்லுவ, நீ எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுவ, எதாவது வச்சு லெஃப்ட், ரைட், ஃபார்வர்ட், பேக்வர்டை யூஸ் பண்ணணும். அண்ட் லேண்ட்மார்க்ஸை யூஸ் பண்ணணும். ஓகே, லேண்ட்மார்க்ஸ் என்னன்னு சொன்னப்போ ரெஸ்டாரண்ட் இருக்கு அப்படின்னு சொல்றோம், அதுதான் ஒரு லேண்ட்மார்க். ஓகே, நியர் த மேப். Okay, draw a map showing the route from your school to the public library or any other such place near your school. Okay, நீ என்ன பண்ற, இப்போ ஒரு மேப் டிரா பண்ணணும். எங்க இருந்தனா, உன்னோட ஸ்கூல்ல இருந்து. இப்போ நம்ம லைப்ரரி பத்தி டிரா பண்ணோம் இல்லையா, அப்ப அதே மாதிரி draw a map showing the route from your school to the public library or any such places near your school. அதில் இல்லைன்னா வேற எங்கேயா முக்கியமான இடம் உங்க ஸ்கூலை சுத்தி இருந்ததுன்னா அதை நீ டிரா பண்ணலாம். ஐடென்டிஃபை லேண்ட்மார்க்ஸ் லைக் பார்க்ஸ், ஷாப்ஸ், ஹாஸ்பிட்டல்ஸ், பஸ் ஸ்டாப்ஸ் ஆன் த மேப். ஓகே, நீ மேப் டிரா பண்ணும்போது இந்த பிளேசஸ் எல்லாம் இருக்கணும். எந்தெந்த பிளேசஸ்லாம் இருக்கணும், பார்க் இருக்கணும், ஷாப் இருக்கணும், ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கணும், பஸ் ஸ்டாப் இருக்கணும் ஆன் த மேப். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதை எப்படி டிரா பண்ணலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இங்க தான் வந்து என்ன இருக்கு, சப்போஸ் உன்னோட ஸ்கூல் இருக்கு.
ஓகே உன்னோட ஸ்கூல் இதுதான். ஓகே அப்ப ஸ்கூல்ன்றதை நம்ம டிரா பண்ணிக்கிறோம். அப்ப ஸ்கூல்ல இருந்து நீ எங்க போற, பப்ளிக் லைப்ரரி போனோம்னா எதெல்லாம் கிராஸ் பண்ணணும். ஓகே ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப ஸ்ட்ரெயிட்டா போறேன், இந்த இடத்துல என்ன இருக்கு, பார்க் இருக்கு. ஓகே இந்த இடத்துல பார்க் இருக்கு, பார்க் அப்படின்னு எழுதலாம். ஓகே பார்க்கோட லெஃப்ட் சைடு போறேன், இங்க என்ன இருக்கு, ஓகே நிறைய ஷாப்ஸ் இருக்கு. ஓகே ஷாப்ஸ் இருக்கு அப்படின்னு எழுதலாம். அதுக்கப்புறம் நான் என்ன பண்றேன், ஸ்ட்ரெயிட்டா போறேன். ஸ்ட்ரெயிட்டா போற இடத்துல எனக்கு என்ன இருக்கு, இந்த இடத்துல ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கு. ஓகே ஸ்ட்ரெயிட்டா போற இடத்துல என்ன இருக்கு, ஹாஸ்பிட்டல் இருக்கு அப்படின்னு எழுதலாம். அப்போ ஹாஸ்பிட்டல்ஸ். அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலோட ஸ்ட்ரெயிட்டா போய் இப்படி லெஃப்ட் எடுத்தேன்னா இங்க என்ன இருக்கு, ஒரு பஸ் ஸ்டாப் இருக்கு. ஹாஸ்பிட்டல்ல இருந்து லெஃப்ட் எடுத்தோன்னா என்ன இருக்கு, எனக்கு ஒரு பஸ் ஸ்டாப் இருக்கு. அப்ப இங்க பஸ் ஸ்டாப்னு எழுதலாம். பஸ் ஸ்டாப்பை தாண்டி ஓகே அப்படியே போனோம்னா என்ன வருது, ரைட் சைட்ல என்ன இருக்கு, லைப்ரரி இருக்கு. ஓகே என்னோட ஃபேவரேட் பப்ளிக் லைப்ரரி இருக்கு அப்படின்ற ஆன்சரை எழுதலாம். அப்ப இந்த மாதிரி மேப்பை நீ டிரா பண்ணணும். அப்ப டூ இட் யுவர் செல்ஃப். வேற எதெல்லாம் கூட நீ டிரா பண்ணி காமிக்கலாம். நெக்ஸ்ட் இமேஜின் யூ ஹவ் 100 rupees. ஓகே ஒரு 100 ரூபாய் இருக்கு. ஓகே டு யூட்டிலைஸ் இன் எ மந்த். ஓகே ஒரு மந்த் ஃபுல்லா நீ 100 ரூபாய் செலவு பண்ணணும். யுவர் டாஸ்க் இஸ் டு பிளான் ஹவு டு ஸ்பெண்ட் அண்ட் சேவ் வைஸ்லி. ஓகே உன்னோட டாஸ்க் நீ என்ன வேலையை பார்க்கணும் அப்படின்னா இது எப்படி அழகா ஸ்பெண்ட் பண்ணணும், செலவழிக்கணும், அதே மாதிரி சேவ் பண்ணணும். ஓகே அது என்ன இருக்கணும், சேமிச்சு வைக்கணும், செலவும் பண்ணணும். திங்க் அபவுட் யுவர் எக்ஸ்பென்சஸ் ஃபார் ஸ்டேஷனரி, ஸ்நாக்ஸ், டாய்ஸ். ஓகே எக்ஸ்பென்சஸ் அப்படின்னா எதெல்லாம் வரும்னா ஸ்டேஷனரி வரலாம், ஸ்நாக்ஸ் வரலாம், டாய்ஸ்ல வரலாம். இதெல்லாம் உன்னோட எக்ஸ்பென்சஸ். ஓகே உனக்கு தேவையான ஸ்கூல் படிக்கிற குழந்தைங்க இல்லையா, அதான் நமக்கு என்ன முக்கியமா தேவை, ஸ்டேஷனரி, பென்னு, பென்சில், புக் வாங்குவோம், அதே மாதிரி ஸ்நாக்ஸ் வாங்குவோம், டாய்ஸ் வாங்குவோம், எக்ஸெட்ரா. அதே மாதிரி டிசைட் ஹவு மச் யூ வில் சேவ் இன் யுவர் பிகி பேங்க் அண்ட் ஹவு மச் யூ வில் யூஸ் ஃபார் யுவர் எக்ஸ்பென்சஸ். ஆஃப்டர் மேக்கிங் திஸ் பிளான் திங்க் அபவுட் ஹவு சேவிங் மணி குட் ஹெல்ப் யூ இன் த ஃபியூச்சர். ஓகே சேவ் பண்ண பிறகு ஓகே மீதி எவ்வளவு அமௌண்ட்டை நீங்க உன்னோட உண்டியல்ல போடுவ அண்ட் ஹவு மச் வில் யூ யூஸ் ஃபார் யுவர் எக்ஸ்பென்சஸ். ஓகே உன்ன செலவுக்கு எவ்வளவு அமௌண்ட் யூஸ் பண்ணுவேன். ஆஃப்டர் மேக்கிங் திஸ் பிளான் ஓகே இந்த பிளானை முடிஞ்ச பிறகு திங்க் அபவுட் ஹவு சேவிங் மணி குட் ஹெல்ப் யூ இன் த ஃபியூச்சர். ஓகே மணியை சேவ் பண்றது ஃபியூச்சர்ல எந்த அளவுக்கு அது யூஸ் ஆகும். இப்போ ஃபர்ஸ்ட் சேவிங்ஸ். ஓகே பிளான்ட் அமௌண்ட். ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன வருதுன்னா என்னோட 100 ரூபாயில நான் எவ்வளவு போடுறேன்னா ₹40 என்னோட சேவிங்ஸ்ல பிகி பேங்க்ல போடுறேன். அதே மாதிரி மீதி எவ்வளவு எக்ஸ்பெண்டிச்சர் எவ்வளவு வருது, ₹60 நான் எக்ஸ்பெண்டிச்சர் நான் செலவு பண்றேன். ஓகே வை டிட் யூ சூஸ் திஸ் அமௌண்ட், ஏன் இந்த சூஸ் அடி செலவு பண்ணிக்க. சேவிங்ஸ் அப்படின்னா என்ன பண்ணணும், இப்போ ஐ வாண்ட் டு சேவ் மணி ஃபார் த ஃபியூச்சர். நான் எதுக்காக நான் சேவ் பண்ணணும்னா ஐ வாண்ட் டு சேவ் மணி ஃபார், எதுக்காகன்னு சொல்றோம், ஃபியூச்சர் நீட்ஸ். ஓகே எனக்கு வேற ஏதாவது இமீடியட்டா வேணும்னா நான் என்ன பண்ணுவேன், இதை எடுத்து செலவு பண்ணிப்பேன் ஃபார் ஃபியூச்சர் நீட்ஸ். ஓகே எனக்கு எப்போ பணம் தேவைப்படுமோ நான் அப்போ எடுத்து யூஸ் பண்ணிப்பேன். ஆர் என்ன சொல்றேன், ஆர் இன் கேஸ் ஆஃப் எமர்ஜென்சி டைம்ல நான் இதை எடுத்து யூஸ் பண்ணிப்பேன். ஓகே இன் கேஸ் ஆஃப் இதில் எழுதலாம் எமர்ஜென்சிஸ் அப்படின்ற ஆன்சரை எழுதலாம். நெக்ஸ்ட் எக்ஸ்பெண்டிச்சர் எவ்வளோனா ₹60. ஓகே எனக்கு எவ்வளோ வந்திருக்கு, ₹60 நான் எக்ஸ்பென்ஸ் பண்றேன். இப்போ எக்ஸ்பென்ஸ் ஸ்டேஷனரிலாம் எதனா யூஸ் பண்ண நான் எது வரணும், ஃபார் எக்ஸாம்பிள் ஐ நீட் டு பை நியூ பென்ஸ். அதில் என்ன பண்ணுவேன், பென் வாங்குவேன், நியூ பென் வாங்குவேன், பென்சில் வாங்குவேன், நோட் புக்ஸ் வாங்குவேன். அதே மாதிரி என்னோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ட்ரீட் வைப்பேன். ஓகே அதில் இருக்கிற அதாவது எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னா ட்ரீட்ஸ் ஃபார் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே என்னோட ஃப்ரெண்ட்ஸை கூட்டு போயிட்டு நாங்கள் என்ன ஏதாவது பிஸ்கெட்டு ஸ்நாக்ஸ் வாங்கி சாப்பிடுவோம். அப்போ ட்ரீட் ஃபார் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்காக எனக்கு என்ன ஆகும், செலவாகும். ஓகே அதே மாதிரி ஐ யூஸ்வலி பிளே வித் டாய்ஸ். ஓகே டாய்ஸ் வாங்குறதுக்காக, ஓகே டாய்ஸ் வாங்குறதுக்காக நான் அமௌண்ட்டை என்ன பண்ணுவேன், ஸ்பெண்ட் பண்ணுவேன். ஓகே அதே மாதிரி சப்போஸ் அதர் எக்ஸ்பென்சஸ்க்கும் வச்சுப்பேன். எதுனா ஐ நீட் டு பை சம்திங் அன்எக்ஸ்பெக்டட், தேவையானதுக்காகவும் நான் என்ன பண்ணுவேன், செலவு பண்ணுவேன். அப்போ வை ஷுட் வி சேவ். அடுத்து ஒரு கொஸ்டின், ஹவு சேவிங் மணி குட் ஹெல்ப் யூ இன் த ஃபியூச்சர். எப்போ வரும், சேவ் மணி ஃபார் ஃபியூச்சர் நீட்ஸ் இன் கேஸ் ஆஃப் எந்த டைம்ல, எமர்ஜென்சிஸ். ஓகே நம்மளுக்கு அவசரமா பணம் தேவைப்படும் போது இந்த சேவ் பண்ண வச்சிருந்த பணம் நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். Question number 2, imagine that your group is in charge of making your neighborhood better. ஓகே உங்க கிளாஸ்ல நீங்க ஒரு குரூப்பா இருக்கீங்க, ஒரு 4-5 பேரு. உங்களோட குரூப்போட வேலை என்ன அப்படின்னா மேக்கிங் யுவர் நெய்பர்ஹுட் பெட்டர். உங்களுக்கு சுற்றுப்புறத்தை என்ன பண்ணணும், நீங்க தூய்மையா வச்சுக்கணும். டிஸ்கஸ் வாட் நியூ சர்வீசஸ் ஆர் ஃபெசிலிட்டிஸ் யூ வுட் ஆட் ஆர் இம்ப்ரூவ். ஓகே எந்த மாதிரி சர்வீஸ், எந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ் நீங்க இம்ப்ரூவ் பண்றதுக்காக செய்வீங்க. பிரசன்ட் ஹவு தீஸ் சேஞ்சஸ் வுட் ஹெல்ப் எவ்ரி ஒன் இன் த கம்யூனிட்டி. இதுல சமுதாயத்துல இருக்கிற மக்களுக்கு நீங்க செய்யற வேலை எந்த அளவுக்கு பயனளிக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன பண்ணுவேன், இப்போ எங்க டீம் என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னோம்னா கிளீனிங் பார்க் அண்ட் பிளே கிரவுண்ட் அப்படின்னு சொல்லலாம். சோ தட் கிட்ஸ் கேன் பிளே. எதுக்காக கிளீன் பண்றோம் அப்படின்னா சோ தட் கிட் கேன் பிளே என்ன பண்ணுவோம் சேஃப்லி அண்ட் ஃபேமிலிஸ் கேன் டேக் டைம் டு ரிலாக்ஸ் அப்படி இருக்கணும். திஸ் மேக்ஸ் எவ்ரி ஒன் என்ன பண்ண ஹெல்த்தி அப்படின்னு எழுதலாம். நெக்ஸ்ட் பெட்டர் ஸ்ட்ரீட் லைட்டிங். ஓகே எங்க தெருவுல நல்ல லைட்டிங்
இல்ல அப்ப நல்லா போடுவோம். டு மேக் த ஏரியா சேஃபர் எஸ்பெஷலி அட் நைட் டைம்ல எங்க ஏரியா கொஞ்சம் சேஃபா இருக்கணும்னா என்ன பண்ணுவோம், நாங்க லைட் போடுவோம். ஓகே, இட் வில் ரெடியூஸ் ஆக்சிடென்ட்ஸ் அண்ட் இட் வில் ரெடியூஸ், சில டைம்ல அது என்ன ஆகும், ஆக்சிடென்ட்ஸ் ரெடியூஸ் பண்ணும். அண்ட் பீப்புள் மே ஃபீல் செக்யூர், பீப்புள் என்ன பண்ணுவாங்க, பாதுகாப்பா இருக்கும் அப்படின்ற ஒரு அவங்களுக்கு ஒரு ஒரு ஃபீல் கொடுக்கும். நெக்ஸ்ட், கீப்பிங் கார்பேஜ் பின்ஸ் ஆன் எவ்ரி ஸ்ட்ரீட். ஓகே, ஒவ்வொரு ஸ்ட்ரீட்ல என்ன பண்ணுவோம், கார்பேஜ் பின்ஸ் வைப்போம். எதுக்காக, டு கீப் த ஸ்ட்ரீட்ஸ் கிளீன் அண்ட் ரெடியூஸ் லிட்டர், மேக் அவர் ஸ்ட்ரீட் நைஸ் அண்ட் ஹைஜீன். எங்க ஸ்ட்ரீட் என்ன பண்ணுவோம், நல்லா கிளீனா ஹைஜீனிக்கா, எங்க ஏரியா எங்க சரௌண்டிங்ஸ், ஓகே என்னோட சரௌண்டிங்ஸ்ல நல்லா கிளீனா இருக்கணும் அப்படின்னா என்ன பண்ணுவோம், கீப்பிங் கார்பேஜஸ் பின்ஸ் ஆன் எவ்ரி ஸ்ட்ரீட். ஒவ்வொரு ஸ்ட்ரீட்ல என்ன பண்ணுவோம், ஒரு ஸ்ட்ரீட்டோட எண்ட்லயும் கார்பேஜ் பின்ஸ் வைப்போம். எதுக்காகனா, டு மேக் த ஸ்ட்ரீட் நைஸ் அண்ட் ஹைஜீனிக். நெக்ஸ்ட் வந்து பஸ் ஸ்டாப் ஷெல்டர் வைப்போம். எதுக்காக, பீப்புள் கேன் வெயிட் ஃபார் பஸ்ஸஸ் எஸ்பெஷலி டூரிங் த ரெயின். ஓகே, பஸ் ஸ்டாப்போட ஷெல்டர், நிழற்குடை அப்படின்னு சொல்றோம். பஸ் ஸ்டாப்ல நிக்கிறவங்களுக்கு சம்டைம்ஸ் மழை பெஞ்சா என்ன, அவங்க மழையில நனைஞ்சிட்டு இருக்காங்க, அதுக்காக பீப்புள் கேன் வெயிட் ஃபார் பஸ்ஸஸ் எஸ்பெஷலி டூரிங் த ரெயின். இட் மேக்ஸ் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் ஈஸியர் டு யூஸ். அதால அவங்க என்ன பண்ணுவாங்க, ஆட்டோல போயிடுவாங்க இல்லையா, அதால இப்ப சப்போஸ் பஸ் ஷெல்டர் இருந்தா வெயிட் பண்ணி அவங்க என்ன பண்ணுவாங்க, பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டை யூஸ் பண்ணுவாங்க அப்படின்ற ரீசனை எழுதலாம். இது கொஸ்டின் நம்பர் 2. இமேஜின் தட் யுவர் குரூப் இஸ் இன் சார்ஜ் ஆஃப் மேக்கிங் யுவர் neighborhood better. Discuss what new services or facilities would you add to improve present, how these changes would help everyone in the community அப்படின்ற ஆன்சர் எழுதலாம். கொஸ்டின் நம்பர் 3. As a class, take help of the elders around you to list people in your neighborhood who helped the community during COVID-19. Okay, as a class, okay, நீங்க class students with the help of elders. Okay, eldersனா பெரியவங்க, வயசுல பெரியவங்களோட ஹெல்ப் வச்சுக்கிட்டு, ஓகே அவங்க who helped the during COVID-19. COVID-19 2019ல கோவிடால நிறைய பேர் அஃபெக்ட் ஆனாங்க இல்லையா, அப்ப அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணவங்க யாரு, who helped the community during COVID-19. நம்ம கூட COVID-19ல அஃபெக்ட் பண்ணோம், அப்ப நமக்கு யாரு சர்வீசஸ் பண்ணாங்க. அப்ப ஓகே, these could include doctors, nurses, garbage collectors, shopkeepers, teachers and others. Discuss how they made the community safer and why it is important to thank them. ஓகே, இது யாரெல்லாம் இன்க்ளூட் ஆகும்னா மெயினா டாக்டர்ஸ், நெக்ஸ்ட் யார், நர்சஸ், நெக்ஸ்ட் கார்பேஜ் கலெக்டர், டெய்லி வந்து குப்பை வண்டி எடுக்கிறோம், குப்பையெல்லாம் வாரிட்டு போறவங்க, நெக்ஸ்ட் ஷாப்கீப்பர்ஸ், கடையில பொருள் விற்கிறவங்க, நெக்ஸ்ட் டீச்சர்ஸ் அண்ட் அதர்ஸ். டிஸ்கஸ் ஹவு தே மேட் த கம்யூனிட்டி சேஃபர், அவங்க எப்படி சமுதாயத்தை பாதுகாத்தாங்க. அந்த COVID-19ல எல்லா வேலையும் நடந்தது இல்லையா, ஓகே நிறைய பேர் லாக்டவுன் அது இதுன்னு வீட்லயே நிறைய பேர் இருந்தா கூட சில பேர் வந்து என்ன பண்ணாங்க, தங்களோட உயிரை பணைய வச்சு வேலை பார்த்தாங்க இல்லையா, அப்ப அவங்களுக்கு அவங்க கம்யூனிட்டி எப்படி பாதுகாத்தாங்க, அந்த why it is, அவங்களுக்கே நம்ம நன்றி சொல்லணும். why is it important to thank them அப்படின்ற கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அப்ப இதுக்கு என்ன எழுதலாம், ஃபர்ஸ்ட் ஹெல்த் கேர் ஒர்க்கர்ஸ். ஓகே, ஹெல்த் கேர் ஒர்க்கர்ஸ் என்ன பண்ணாங்க, ரிஸ்க் தேர் லைஃப் டு ட்ரீட் பேஷண்ட்ஸ். ஹெல்த் கேர் ஒர்க்கர்ஸ் யாரு, டாக்டர்ஸ், நர்சஸ், ஓகே ஹவுஸ் கீப்பிங் எல்லாருமே எழுதலாம். ஓகே, இது ஃபர்ஸ்ட் வந்து டாக்டர்ஸ் நர்சஸ் பத்தி எழுதலாம். நெக்ஸ்ட் கார்பேஜ் கலெக்டர்ஸ், அவங்க என்ன பண்ணாங்க, கெப்ட் த என்விரான்மெண்ட் கிளீன் டூரிங் த ரிஸ்க் ஆஃப் இன்ஃபெக்ஷன்ஸ். ஓகே, இன்ஃபெக்ஷன் நடக்காத மாதிரி, இன்ஃபெக்ஷன் வராத மாதிரி என்ன பண்ணாங்க, அங்க இருக்கிற குப்பைகள் எல்லாம் மாறினாங்க. நெக்ஸ்ட் ஷாப்கீப்பர்ஸ் ஹெல்ப் த அவைலபிலிட்டி ஆஃப் நெசசரி ஐட்டம்ஸ் டூரிங் லாக்டவுன். ஓகே, லாக்டவுன் கடைகள் எல்லாம் மூடிட்டு இருந்தா கூட அவங்க கவர்மெண்ட் சொல்ற டைம்ல கடையை ஓபன் பண்ணி வச்சு ஜனங்களுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் அவங்க கடைகள்ல சேர்த்து வச்சிருந்தாங்க. நெக்ஸ்ட் டீச்சர்ஸ் என்ன பண்ணாங்க, டீச்சர்ஸ் அடாப்டட் டு ஆன்லைன். ஓகே, வீட்டுல இருந்தா கூட என்ன, இந்த ஸ்கூல்ல நடக்கிற மாதிரி கிளாஸ் எடுத்தாங்க, ஆன்லைன் மெத்தட் டு கண்டினியூ எஜுகேஷன். ஸ்டூடெண்ட்ஸோட எஜுகேஷன் வந்து என்ன பண்ணக்கூடாது, ஸ்பாயில் ஆகக்கூடாதுன்றதுக்காக டீச்சர்ஸ் அடாப்டட் டு ஆன்லைன் மெத்தட் டு கண்டினியூ தேர் எஜுகேஷன் அப்படின்னு எழுதலாம். நெக்ஸ்ட் வாலண்டியர்ஸ், especially volunteers helped with food distribution and supporting the elders. அப்ப their actions, அவங்களோட actions made the community safer and maintain essential services அப்படின்றத எழுதலாம். Next 4. Can you list out the peoples involved and vehicles used in each of these services in the boxes given below? Okay, can you list out the people involved? Okay, எந்தெந்த மக்கள்லாம் இதுல இன்வால்வ் ஆயிருக்காங்க, அதே மாதிரி அவங்க யூஸ் பண்ண vehicles used in each of the services. ஓகே, அவங்களுக்கு மக்களுக்கு சேவை கொடுத்தாங்களே COVID-19ல, அப்ப அங்க வந்து யார் யார் மக்கள், அவங்களோட vehicles வாகனங்கள் எதெல்லாம் இன்வால்வ் ஆச்சு. An example has been given. ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் போலீஸ் ஸ்டேஷன் அப்படின்னு பார்க்கும்போது யாரு, போலீஸ் ஆபீசர்ஸ், நெக்ஸ்ட் யாரு, கான்ஸ்டபிள்ஸ், நெக்ஸ்ட் யாரு, பேட்ரோலிங் ஜீப். பேட்ரோலிங் யாரு, நைட்ல சுத்தி வண்டியிலே வருவாங்க இல்லையா, ரோந்து பணியில ஈடுபடுறாங்க இல்லையா, அவங்க தான் பேட்ரோல் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் அதே மாதிரி ஹாஸ்பிட்டல்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது யார் எழுதுவோம், ஹாஸ்பிட்டல்ஸ் பார்க்கும்போது டாக்டர்ஸ், எஸ்பெஷலி யாரு சொல்லுவோம் நம்ம, டாக்டர்ஸ். ஓகே, அடுத்து யாரு, நர்சஸ் முக்கியமா. ஓகே, நர்சஸ் தான் டேக் கேர் ஆஃப் த பேஷண்ட்ஸ், நர்சஸ், டாக்டர்ஸ். அதுக்கப்புறம் ஆம்புலன்ஸ் டிரைவர்ஸ், எஸ்பெஷலி ஆம்புலன்ஸ், வண்டி இல்லைன்னா என்ன பண்ண முடியும், ஆம்புலன்ஸ் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு பேஷண்ட்ஸை கூட்டு போறதுக்கு இது ஆம்புலன்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் ஃபயர் ஸ்டேஷன், போஸ்ட் ஆஃபீஸ், லைப்ரரி. ஓகே, நெக்ஸ்ட் ஃபயர் ஸ்டேஷன் அந்த இடத்துல எப்படி யூஸ் ஆகுது அப்படின்னு பார்க்கும்போது
இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபயர் ஸ்டேஷன் அப்படின்னு பார்க்கும்போது என்னென்னலாம் எழுதலாம்? ஃபர்ஸ்ட் ஃபயர் ஃபைட்டர்ஸ். ஓகே, தீயணைப்பு வீரர்கள், அவங்களதான் என்னன்னு சொல்லுவோம்? ஃபயர் ஃபைட்டர்ஸ். ஓகே, தீயை எதிர்த்து போராடுறவங்க, அவங்க பேர் தான் ஃபயர் ஃபைட்டர்ஸ்ன்னு சொல்லலாம். அதே மாதிரி என்னன்னு சொல்லுவோம்னா ஃபயர் எஸ்டிங்விஷர். ஓகே, அவங்களுக்கு என்ன அது முக்கியமா தீயை அணைக்கிறதுக்கு தேவையான உபகரணங்கள் கொண்டு வராங்க இல்லையா, அதுதான் ஃபயர் எஸ்டிங்விஷர். இதுதான் ஃபயர் எஸ்டிங்விஷர். அதுக்கடுத்து அவங்களோட வண்டி. ஓகே, வாட்டர் டேங்க். முக்கியமா இது அடைக்கிறதுக்கு தேவையானது என்ன கொண்டு வருவாங்க? வாட்டர் டேங்க். ஓகே, அதுக்கு தண்ணி, தேவையான தண்ணி கொண்டு வருவாங்க. ஓகே அப்படின்னு எழுதலாம். அவங்களோட வெஹிக்கிள் வந்து ஃபயர் என்ஜின். ஓகே, ஃபயர் என்ஜின். ஓகே, ஃபயர் எஸ்டிங்விஷன் பார் ஃபயர் என்ஜின் அப்படின்னு சொல்லலாம். ஃபயர் என்ஜின் கூட இங்க எழுதலாம். ஃபயர் என்ஜின். அடுத்து வாட்டர் டேங்க். நெக்ஸ்ட் போஸ்ட் ஆஃபீஸ்ன்னு பார்க்கும்போது யார் மெயினா இருப்பாங்க போஸ்ட் ஆஃபீஸ்ல? போஸ்ட் மாஸ்டர். ஓகே, போஸ்ட் மாஸ்டர் இருப்பாரு. அடுத்து போஸ்ட் மேன். அவர் தான் என்ன பண்ணுவாரு? ஏரியா வைஸ் எல்லாத்தையும் கொண்டு வந்து கலெக்ட் பண்ணி சார்ட் அவுட் பண்றவரு யாரு? போஸ்ட் மேன் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் அங்க இருக்கிற கிளர்க். ஓகே, கிளர்க். ஓகே, அங்க இருக்கிற கிளர்க் ஆர் ஒர்க்கர்ஸ் அப்படின்னு எழுதலாம். நெக்ஸ்ட் என்னது? சீல் அடிக்கிறவங்கலாம். நெக்ஸ்ட் லைப்ரரி அப்படின்னு சொல்லும்போது யாருன்னு சொல்லலாம்? லைப்ரேரியன். ஓகே, அங்க ஒருத்தர் இருப்பாங்க இல்லையா, அவங்க தான் என்னன்னு சொல்ல நம்ம லைப்ரேரியன் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, லைப்ரேரியன். அடுத்து என்ன இருக்காங்க முக்கியமா? புக் ஷெல்ஸ். நிறைய புத்தகங்கள் இருக்கு இல்லையா, அப்ப என்ன எழுதலாம்? புக் ஷெல்ஃப்ஸ் அப்படின்னு எழுதலாம். நெக்ஸ்ட் அங்க யாரு? ரீடர்ஸ், மக்கள், நம்ம தான் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, பப்ளிக் இவங்களா இருக்காங்க இல்லையா, அப்படின்னு ரீடர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். That's all. The lesson gets over. If you want more videos, like, share and subscribe Chem Free Tutorial. Thank you.